वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तपोदं तत्पादयुग्मसरसीर्गभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्ताम वै जयन्ती विभूषणम् असाध्यसाधकस्वामिन्नसाध्यं तव किं वद रामदूतकृपा सन्तो मत्कार्यं साधय प्रभो। नीलादुङ्गस्तनगिरिदडी शुद्धमद्भोद्य कृष्णं पाराद्वं संश्रुतिसदसरसिद्धमध्याभयन्ती चुहुच्चिष्टायां सृजिनिगलिदं याबलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோ சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினே வெங்கடவர்க்கு என்ன விதி என்றையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தம் நீகரைத்த தையருதிங்கட்பா மாலை ஆயபுகழ் நூறுடன் 43 அன்புடனே அடியேனுக்கருள் செய்னியே பக்தாபீஷ்ட பிரதாதாரம் ஜெகன் மங்கள விக்கிரகம் श्री कल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्दीतनये शुभे पद्मे रमे लोकमातगा पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। கீசுகீசன் ரங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலக்க கைவேர்த்து வாசனெருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் என்பது இன்றைய பாசனம். நேற்றைய தினம் நாம் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூயபிரனை ரமனை துறைவனை ஆயர் குலத்தினர் தோன்றும் மணிவிளக்கை தாய் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்த நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்ற நமம் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பா என்ற பாசுரத்திற்கு விளக்கம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா மார்கழி திங்கள் என்று ஆரம்பித்து அந்த நோன்பிற்கு யாரை குறித்து நம்ம இந்த நோன்பெல்லாம் செய்கிறோம். நாராயணனே நமக்கே பரதருவான் அப்படி வையத்து வாழ்விகால் என்ற பாசுரத்தினாலே நோன்பிற்கு செய்ய வேண்டியவைகள் விட வேண்டியவைகள் எல்லாத்தையும் சொல்லி விரதத்திற்கு அனுஷ்டானங்கள்லாம் சொல்லி அடுத்தது ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி யாரை குறித்து பாரோம். அப்படி வாமனாவதாரம் அப்படி உத்தமன் அவளெல்லாம் பேசினான். அந்த வளத்தெல்லாம் பற்றி பேசி அடுத்து ஆழிமழை கண்ணா அந்த பர்ஜன்ய தேவனான மழைக்கடவுளை வணங்கி மழையெல்லாம் எப்படியெல்லாம் பொழியணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்தாலாம். அடுத்ததாக நேற்றுக்கு மாயனேமன் என்கிற பாசுரத்தில் இந்த விரதங்கள்லாம் நம்ம செய்கிறோம். இந்த விரதங்கள்லாம் செய்யும்போது ஏதாவது விக்னங்கள்லாம் ஏதாவது ஏற்பட்டதுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கோசரம் நேற்றுக்கு அங்கே இருக்கிற தோழிகள்லாம் டிஸ்கஷன்லாம் நடந்தது. அப்போ அங்கே இருக்கிற தோழி சொன்னாலும் அப்படியெல்லாம் விக்னங்கள்லாம் இருந்ததுன்னா யாரை பாடணும்னு சொல்லி பார்த்தாலும். அதனால மாயனே மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருணி ரமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்ற மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இதெல்லாம் அவன்தான். யாரு? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையம் புகுதருவான் நின்றனவம்
தீனில் தூசாகம் செப்பேலோரும் பாவாய் என்று பார்த்தோம். என்னன்னா அவனை பற்றி நம்ம என்ன வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அப்படி சிந்திக்கும் போது வாயினால் பாடும்போதும் மனத்தினால் சிந்திக்கும் போதும் போய விடயம் புகுதருவான் பாவங்கள்லாம் விக்னங்கள்லாம் விலகி போகணும் ஆரம்பித்து நேற்றுக்கு இன்ட்ரோடக்ஷனில் பார்த்து பாதி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ தூயோமாய் வந்த நாம் தூமலர் தூவி தொழுது நம்ம அது வரைக்கும் பார்த்தோம். முன்னாடி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அப்புறம் மாயங்கிறதுக்கு என்ன மாயங்கள்லாம் செஞ்சான்னு நேற்றுக்கு பார்த்தோம். பின்னாடி இன்னும் மாயனை பற்றி நிறையா பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு இடத்துல நிறையா இடத்துல மாயனை பற்றி வரும்போது நேற்றுக்கு வரைக்கும் கொஞ்சம் சில மாயச் செயல்களாக என்ன பண்ணான்னு பார்த்தோம். அப்புறம் தூயோமாய் வந்த நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தூமலர் தூவி தொழுதுன்னா நம்ம பெருமாளுக்கு நம்ம மனசார ஒரு புஷ்பம் துளசி தளத்தை பெருமாள் திருவடியில் சேர்த்தாலே போகிறோம். அதுவே அவன் மன மகிழ்ச்சியாரானான். அதனால நேற்றுக்கு பார்த்தோம் நிறையா கூட புஷ்பங்கள்லாம் கொண்டு கொட்டி நிறையா விலை உயர்ந்த மாலைகள்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் சமர்ப்பித்தா பெருமாளுக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்கும்னு நம்ம அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அதனால வணக்கத்துடன் தூமலர் தூவி தொழுதுன்னு அப்படி மரியாதையோடு நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பித்தா புஷ்பங்கள்லாம் சமர்ப்பித்தாலே அப்போ மனத்தோடு அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருக்குன்னு சொல்லலாம். தூமலர் தூவி தொழுது. ஏன்னா மற்ற தேவதைகளுக்கெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா இங்கே விசேஷமாக அனுபவிக்கிறா. மற்ற தேவதைகளுக்கெல்லாம் அர்க்கியம் என்ன பண்ணுறான், கையில் விட வேண்டும். ஏன்னா மற்ற தேவதைகள்லாம் என்ன பெருமாள் ஸ்ரீமன் நாராயணத்தோட அர்க்கியத்தை கையில் இருக்க வேண்டும். பாத்திரத்தை பாத்தியம் அர்க்கியம் பாத்திரம் சொல்லல, பாத்தியம் காலில், இல்லை ஆச்சமனியத்தை வாயில் சேர்க்க வேண்டும். இதுதான் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் சொல்லுவோம் இல்லையா. இதில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் அதற்கு பல பிராயச்சித்தங்கள் உண்டாம். மற்ற தேவதைகளுக்கெல்லாம் இந்த அர்க்கிய பாத்திரங்களாக சமர்ப்பிக்கும் போது இதில் ஏதாவது அவளுக்கு அந்தந்த ஸ்பேஸ் அந்தந்த இடம் இருக்கு இல்லையா, அந்தந்த இடத்துல நம்ம சேர்க்கணும். அப்படி சேர்க்கலைன்னா பல பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணணுமாம். ஆனால் எம்பெருமான் என்ன, நம்ம பெருமாள் இருக்கா இல்லையா, நாராயணன் இருக்கா இல்லையா, கிருஷ்ணன் இருக்கா இல்லையா, அவன் நாராயணனுக்கு வட்டிலிருந்து நம்ம திருவாராதனம் பண்ணும்போது பெருமாளுக்கெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், வட்டிலிருந்து வெளியிலே போகாமலே அர்க்கியம் பார்க்குறோம். நிறைய இடத்துல கிட்டன்னு விட்டுட்டே போவா இல்லையா. அதனால் பெருமாளுக்கு கொண்ட அர்க்கியம் என்ன அப்படிதான் சமர்ப்பிக்கணும். நம்ம அப்படிதான் இல்லாமல் நம்ம அப்படி பண்ணாலுமே அதை பார்த்து சமர்ப்பித்தாலே ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்டவன் தூய மலர்களை தூவும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டானான்னு கேட்கிறாளாம். அதனால அப்படிப்பட்ட தூய மலர்களை அவன் ஏற்றுக்க மாட்டானா. அதனால அப்படிப்பட்ட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய. அதனால தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். வாயினால் பாடி, அதனால வாயால் பாடணும். முதல்ல பாத்திரத்தில் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுமெனோ நேரடியில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி. அப்புறம் இங்கே பார்த்தா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடல் பையத்துன்ற பரமனடி பாடி. அப்புறம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. இந்த இடத்துல 4வது பாசுரத்தில் வாயினால் பாடின வாயால பாடணும். ஏன்னா நரகநாசன் இல்லையா, அவன் நரகநாசன் நாவில் கொண்டு அழையாத என்று ஆழ்வார்களோட மங்களாசாசனத்தும் போது அப்படி நாகநாசனை நாவில் கொண்டு அழையாத என்று பெரியாழ்வார் அனுபவம் அங்க. அதனால பகவான் வாயால சொல்லி புகழாதவர்கள் குடிக்கும் நீர் என்ன. அங்கே பெரியாழ்வார் பாசுரங்கள்லாம் பார்க்கும்போது 20 பாசுரத்துக்கு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. எப்படி பேசியிருக்காருன்னா, பெருமாள் நினைக்காம இருக்காளே, எப்படியெல்லாம் இருக்காளே, மனிதர்கள்லாம் இருக்காளேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாராம், பெருமாள் பகவானோட வாயால சொல்லி புகழாதவர்கள் பாடாதவர்கள்லாம் குடிக்கும் நீர் சாப்பிடும் உணவு பாவம் செய்தன என்றாலும். அதனால இந்த இடத்துல நம்ம திருப்பாவை கற்றுக்காதவெல்லாம் ஆண்டாள் சொல்ல மாதிரி பெரியாழ்வார் சொல்லணும். அப்படிப்பட்ட சாப்பாடு குடிக்கும் நீர் அந்த உணவு தீர்த்தம்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் என்னென்னா பெருமாளோட வதில் சொல்ல சாப்பிடும் உணவு எல்லாம் பாவம் செஞ்சுருக்குமா. அப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்றோமே, பெருமாளை நினைக்காம பகவானை நினைக்காம நம்ம அதெல்லாம் சாப்பிட்றோமே, அது பாவம் செஞ்சன என்றார். அதனால் நீரம் மன்னமும் எம்பெருமானை சொல்லாதவனுடைய வயிற்றில் போய் சேருகிறமே என்று கவலைப்படுமாம். அப்படிப்பட்ட நீரோ அப்படிப்பட்ட சாப்பாடோ பெருமாள் நினைக்காம நம்ம போய் சாப்பிட்றமேன்னு சொல்லி கவலைப்படுமாம். அதனால நரகநாசனை நாவில் கொண்டு அடையாதான்னு பெரியாழ்வார். அடுத்து பாடி என்று சொன்னால் போதும், ஆனால் பாடின்னு சொன்னால் போருமே, ஏன் வாயினால் பாடின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த பாசுரத்தில் வெறும பாடின்னு சொல்லிட்டு போகக்கூடாதோ, எதுக்கு வாயினால் பாடின்னு சொல்லும் காரணம், நமக்கு பகவான் என்ன படைச்சிருக்கான், வாயெல்லாம் படைச்சிருக்கான். ஒன்று ஒரு இந்திரியங்கள்லாம் படைக்கும்போது அதற்கு வேண்டிய என்னெல்லாம் முதல்ல பார்த்தோம். அதனால அவதாரிகளை பார்க்கும்போது அதனால நமக்கு பகவான் கிடைச்சிருக்கு, நம்ம பகவானால் கிடைத்த வரம் என்னன்னு கேட்டால் நமக்கு வாய். அந்த வாயை பலனை பெற்றோம் என்பது காட்டுவதற்காக அந்த வாயால் நம்ம பாடணும்.
அதனால வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, மனத்தால நம்ம சிந்திக்கணும், மனசுல நினைக்கணும், பெருமாளை நினைக்கணும், வாயினால் பாடணும், அதோட அந்த பெருமாளோட நம்ம அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். மனத்தினால் சிந்திக்க, எம்பெருமான் என்ன பண்றான், தன்னை நினைப்பதற்கு நமக்கு மனதை கொடுத்துள்ளான், அங்கு வாயை கொடுத்திருக்கான், நமக்கு மனசை கொடுத்திருக்கான். அவனை நினைக்காத நெஞ்சுடன் பூமிக்கு பாரமாகிறானாம் ஆழ்வார் உள்ள அனுபவம். அதனால அவனை நினைக்காம என்ன பண்றோம், நம்ம நினைக்காம இருக்கோம் இல்லையா, அப்படிலாம் இருக்கிறவனுக்கு என்னன்னா பூமிக்கு வந்து பாரமாகிறாளாம். அதனால அவன் உண்ணும் சோற்றை பிடுங்கி, அப்படிப்பட்டவன் யார மனசு பெருமாள் யாரால நினைக்கலையோ, வாயினால் பாடலையோ, மனசால நினைக்கலையோ, அவனோட சோற்றை பிடுங்கி அவன் வாயில் வந்து புல்லை தின்பதற்கு என்று பெரியாழ்வார் கடுமையாக சொல்லான்னு சொன்னோம் இல்லையா. அதனால பெரியாழ்வார் அனுபவம்னு கேட்டால் அப்படிப்பட்டவர்களாக இருக்கான்னா அவனோட வாயில இருக்கிற சோற்றை பிடுங்கி அவன் வாயில புல்ல அடைங்கிறாராம். அதனால வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, சிந்திக்கன்னா இங்கு எம்பெருமானை பக்தி பண்ணுகிறானே, நினைக்கிறோமே என்று பிரபத்தி பண்ணுகிறாள் இல்லையா. அதனால அவன் பயப்பட வேண்டிய, யாரெல்லாம் எம்பெருமானை வந்து பக்தி பண்றாளோ பிரபத்தி பண்றாளோ அவள்லாம் நினைக்கிறாளோ அவளுக்கு வந்து என்ன என்ன நினைக்கிறாளோ அவள் வந்து பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இன்னும் பெருமாள்கிட்ட சரணடைஞ்சாச்சுன்னு, பெருமாள்கிட்ட பிரபத்தி பண்ணியாச்சுன்னு நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. எதற்காக நாம் செய்த பாவங்கள் நம்ம என்ன செய்யுமோ, என்ன எதற்கு பயப்பட வேண்டாம், நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது செய்யுமோன்னு பயப்பட வேண்டாமா. அதனால அவன் நினைப்பதாலே பாவங்கள் அகன்று விடும். அதனால இந்த பாசுரத்தில் விசேஷமா அனுபவிக்கும் போது சிந்திக்கன்னு, அப்படிப்பட்ட சிந்திக்க மனசால சிந்திக்கும் போதே நினைத்தாலே பாடி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விடயம் புகுதரவான் நின்றனும் தீயினில் தூசாகும். அவன் நம்ம என்ன பண்றோம், போய விடயம் புகுதரவான், செய்த பிழைகள்லாம் எல்லாமே விலகி போகும், அதனால விக்னங்கள்லாம் ஏற்படாது. போய விடயம் புகுதரவான் நின்றனவும் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு அக்னியில வந்து ஒரு தூசியை போட்டா எப்படி எப்படி எரிஞ்சு போயிடுமோ அப்படியே நம்மளோட செய்த பாவங்கள் எல்லாம் விலகி போகும். போய விடயம் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். அப்படி அக்னியில வந்து நம்ம தூசியெல்லாம் போட்டா எப்படி எரிஞ்சு போகுமோ, அதனால பெருமாளை வந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அப்படிப்பட்ட எம்பெருமான பெருமாளை பகவானை நம்ம நினைத்தாலோ பாடினாலோ வாயால பாடினாலோ மனத்தினால சிந்திக்கும், அதெல்லாம் பண்ணும்போது நாம் செய்த பாவங்கள்லாம் விலகி போகும். அது எப்படி இருக்குன்னு கேட்டா தீயில் தூசாகும் செப்பேல் வரும்பாவா. அதனால அதுதான் சொல்ல, விக்னங்கள்லாம் ஏற்பட்டு, எதனால விக்னங்கள்லாம் ஏற்படுதுன்னு சொன்னா முதல்லன்னு பார்த்தா, நாம் செஞ்ச நிறைய பாவங்கள்லாம் செஞ்சிருக்கோம். இந்த விரதங்கள்லாம் அனுஷ்டிக்கும் போது ஏதாவது விக்னங்கள்லாம் ஏற்படுமோன்னு டிஸ்கஷன்லாம் நடந்தது இல்லையா. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி விசேஷமா அனுபவிக்கிறாளாம் அந்த பெருமாளை பத்தி. அதனால செப்பு செப்பேலோ ரம்பாவா சொல்றா இல்லையா, சொல் என்று அர்த்தம். செப்புன்னா சொல்றதுன்னு அர்த்தம். என்ன சொல்லும், நம்ம என்ன சொல்லும்னா, நாம் யாகங்கள் வேள்வி செய்கிறோம். அதில் வந்து என்னன்னு கேட்டால், நம்ம யஜ்யங்கள்லாம் நம்ம ஆற்றுல சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஹோமம் பண்ணால் கூட என்ன பண்ணுறோம், யஜ்யங்கள்லாம் பண்ணுறோம். யாகங்கள்லாம் பண்ணும்போது அதில் குறைகள்லாம் இருக்கும். ஏன்னா அத்தனை 100% நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்போம் தெரியாது. அதனால பிராய்ச்சித்த ஹோமம்னு ஒன்று பண்ணுவா. அதனால இந்த பிராய்ச்சித்த ஹோமம் செய்கிறோம். அதனால இந்த குறை ஏற்படாமல் இருக்க கிருஷ்ணான ஸ்மரணம் பரம் கிருஷ்ணான ஸ்மரணம் பரம் சொல்லிட்டு எல்லாம் கடைசியில் சர்வம் செய் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்துன்னு அபராதங்களை போக்கடித்து என்ன மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அபராத கிரமம் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஆக கிருஷ்ணனோட நாமத்தை சொல்ல என்கிறான். அப்படி சொல்லணுங்கிறதுக்கோசரம் கிருஷ்ணனோட நாமத்தை சொல்லு. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய விடயம் புகுதரவான் நின்றனவம் தீனல் தூசாகும் செப்பேலோரம்பாவா. அப்படி பெருமாளோட நாமத்தை சொன்னா, நம்ம பகவானோட நாமத்தை சொன்னா, அதனால பேர் பாடி அப்படிப்பட்ட பெருமாளை நாம் வாயால பாடணும், மனத்தினால் சிந்திக்கும் போய விடயம் நிகழ்வான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரம்பாவா சொன்னாலும் நமக்கு எல்லா பாவங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். பெருமாட்டை நம் சரணாகதி பண்ணால் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த பாவங்கள்லாம் ஏதாவது செய்யுமோன்னு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இதை முடிக்கிறாள் இந்த பாசுரத்தை. இதோட சுவாபதேசம் உட்பொருள் என்னன்னு பார்த்தா, கீழே 4 பாசுரங்களில் முதல் 4 பாசுரங்களில் பார்த்தா பாட்டில் ஒவ்வொரு அவதாரங்களையும் கூறினாலாம். ஏன்னா பெருமாளோட அவதாரங்கள்லாம் சொல்லிட்டே வந்திருக்கான். இந்த பாட்டு பார்த்தா இந்த ஒரு பாட்டிலே ஒன்றிலே எல்லா அவதாரங்களையும் கூறுகிறாளாம். பெருமாளோட அத்தனை அவதாரத்தையும் இந்த ஒரு பாசுரத்திலே சொல்றார். என்னன்னு கேட்டா, மாயனை என்பது பரரூபம், பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் இருக்கு இல்லையா. அதனால இந்த மாயனை என்பது பரரூபத்தை காட்டுகிறதாம். அதனால மதுரை மைந்தனைங்கிறது விபவாவதாரத்தை காட்டு. பரரூபம்னா அங்க பரமபதம் இருக்கு இல்லையா, அந்த பரரூபத்தை. விபவாவதாரம் ராமகிருஷ்ணாவதாரங்கள்லாம் காக்கிறது. அப்புறம் துறைவனன் வியூகத்தை வந்து அதனால திருப்பார்கடலை படுத்துன்னு இருக்கிறது, அந்த ராமகிருஷ்ணாவதாரங்கள்லாம் பார்க்கறது. அப்புறம் அந்தர்யாமையாக நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய
துறைவனை என்பது வியூகத்தை காட்டுகிறது, விளக்கு என்பது அந்தர்யாமை காட்டுகிறதாம். அப்புறம் தாமோதரனை என்பது அர்ச்சாவதாரம். இப்ப நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, விக்கிரக வடிவில் எம்பெருமான் பெருமாள்லாம் பிரதிஷ்டை பண்ணி இருக்கா இல்லையா, எல்லா கோவிலையும் பார்க்கறா இல்லையா, ஆழ்வார்கள்லாம் அனுபவித்தது இந்த அர்ச்சாவதாரம் தான். இந்த அர்ச்சாவதாரத்தை ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள் பெரும்பாலும் தாமிரபரணி முதலே நதிக்கரையில் அவதரித்தார்கள். ஆச்சாரர்கள்லாம் பார்த்தா, ஆழ்வார்கள்லாம் பார்த்தா முதலவர்கள்லாம் தாமிரபரணி முக்கியமான தாமிரபரணி நதிக்கரையில் அவள்லாம் அவதாரம். மாயா என்பது பிரகிருதி. ஏன்னா இந்த இடத்து மாயனீமன் வடமதுரை மைந்தனை சொல்லும்போது மாயா என்பது பிரகிருதி என்றும் பொருளை சொல்வார்கள். அதனால இந்த பொருளை எம்பெருமான் உடலாக கொண்டிருக்கிறான். அப்படி எம்பெருமான் என்ன பண்ணிருக்கான், அப்படி பிரகிருதியை உடலாக கொண்டிருக்கான். ஜீவனான நமக்கு உடல் இருப்பது போல் வைகுண்ட லோகத்தில் உள்ள அப்ராக்கிருத திருமேனியை, அப்படிப்பட்ட பெருமாள் அப்ராக்கிருத திருமேனியை, பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கிற திருமேனியை தவிர பிரகிருதமான பொருளும் நம்மளோட சரீரம், அதிலும் அச்சேதனம் போல் சேதனனாக நாமும் அவனுக்கு உடல். அந்த உடல் எப்படி இருக்குன்னு கேட்டால், நமக்கு அச்சேதனம் போல் சேதனனாக நாமும் அவனுக்கு உடல். இந்த சம்சார பந்தத்திலிருந்து நீங்குவதற்கு அவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். இதெல்லாம் அப்படிப்பட்ட நம்ம உடல்லாம் சம்சார பந்தத்திலிருந்து விலகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். இந்த மாயை நமக்கு பல தீங்குகளை கொடுத்து பகவானை அறிய முடியாதபடி செய்து விடுகிறதாம். அப்படிப்பட்ட இந்த மாயங்கிற உலகத்துல என்ன ஆகுது, நம்ம சம்சார பந்தத்துல மாட்டின்னு இருக்கோம். அதனால சம்சார பந்தத்துல பகவானை அறிய முடியாதபடி, பகவான் நினைக்க முடியாதபடி செய்து விடுகிறதாம். அதை நீக்க அவன்தான் உபாயம், மற்றவன் உபாயமாக மாட்டார். அதனால அந்த அப்படிப்பட்ட மாயையிலிருந்து நம்ம வெளியில வரணும்னு சொன்னா அவன்தான் உபாயமாகிறான் என்று விசேஷமாக இந்த சுவாபதேசத்தில் அனுபவிக்கிறார் உட்பொருள்ல. அதனால மேல பாசுரத்துக்கு போலாம். மாயனீமன் வடமதுரை மைந்தனை தூய பெருநே ரமனை துறவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்த நாம் தூமலர் தூவித்தொழுத வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விடயம் முகதருவான் நின்ற நவம் தீனில் தூதாகும் செப்பேலோ ரம்பாவா என்று முடிக்கிறார் இந்த பாசுரத்திலே. அடுத்த பாசுரம், ஏன்னா 5 பாசுரம், முதல் 5 பாசுரம் ஆயிடுத்து இல்லையா. முதல் 5 பாசுரத்துல இன்ட்ரோடக்ஷன், விரதம் எப்படி சொல்லணும், யாரை குறித்து செய்யணும்னு சொல்லி அந்த 5 பாசுரத்துல, அதனால விரதத்துக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து விரதத்துக்கு எல்லாரும் வேணும் இல்லையா, அதனால 5 லட்சம் 5 லட்சம் பெண்கள்லாம் வேணும். அதனால பெண்கள்லாம் ஒவ்வொருத்தராக எழுப்புவதாக 5 முதல் 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை ஒரு பெண்ணாக தோழியாக 10 பாசுரங்களை எழுப்புறாராம். அந்த முதல் 5 பாசுரத்திலே முதலில் பகவான் இடத்திலே கிருஷ்ணன் இடத்திலே காதல் கொண்ட பெண்ணை எழுப்புறாளாம். முதல்ல பார்த்தோம். அதனால 5 பிரிக்கும் போது முதல்ல அடுத்த 5 பாசுரத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவாள் எழுப்புறாளாம். முதல்ல 5 பாசுரத்தில் அதனால அந்த பெண்களை எழுப்புவதாக அமைந்திருக்கும் இந்த பாசுரம். இந்த பாசுரத்திலே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கருட மகாத்மியத்தை சொல்லுவதாக அமைந்துள்ளது. கருடனோட பக்ஷிராஜன் இருக்கா இல்லையா, கருத்மான், அவனோட பெருமையெல்லாம் சொல்லலாம் இந்த பாசுரத்திலே. புள்ளம் சிலம் பெனகான் புள்ளரையின் கோயில் வெள்ளை வெளிசெங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்திரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்லெழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குழந்தேலோரம்பாவாய். 6 முதல் 10 பாசுரம் வரை கண்ணனிடத்தில் ஈடுபட்ட தோழிகளாக எழுப்புகிறார்களாம். அப்படிப்பட்ட பார்க்கண்ண பாகவதர்களோட திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாள் அந்த பாசுரத்துல. ஏன்னா பாகவதர்கள் எல்லாம் எழுந்து திருப்பள்ளி எழுச்சி பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவா இல்லையா, அதனால பாகவதர்களோட திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாராம். அதனால கிருஷ்ணனை அனுபவிக்க காதலும் ஏகாந்த காலமும் கிடைத்துள்ளது இவாளுக்கெல்லாம். ஆண்டாளுக்கு என்னன்னா, கிருஷ்ணன் அனுபவத்திற்கு பார்த்தா அவளுக்கு ஏகாந்தம் காலம் நிறைய கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இப்படி ஆயர்வாடி பிரிவுகள் எல்லாம் கிடைத்துள்ளார்கள், எல்லாரும் கிடைச்சிருக்கா. தனித்தனியே அனுபவிக்கலாம், என்ன அவா தனித்தனியே அனுபவிக்கலாம், கிருஷ்ணாரம் பண்ணலாம். ஆனால் ஒன்று கூடி எல்லாரையும் எழுப்பி ஒன்று சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இதன் காரணம். எல்லாரும் சேர்ந்து கூடியிருந்து குழந்தையலோரம்பா சொல்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ணணும். அதனால பெருமாளை சேவிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து சேவிக்கிறோம் இல்லையா, அதனால அந்த ஆச்சாரியங்களோட கூட இருந்து நம்ம பெருமாளெல்லாம் சேவிக்கிறோம். அப்படி எல்லாரும் தனித்தனியே அனுபவிக்காமல் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று இந்த அவதாரத்திலே இந்த பாசுரத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறாள். என்ன, பெருங்காற்று அடிக்கும் போது மற்றவர்கள் உதவி இல்லாமல் செல்ல முடியாது. பெரிய காற்று அடிக்கிறதுன்னா அது அவளோட மற்றவாளோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா 120 சப்போர்ட் வேணும் இல்லையா, அதனால அப்படி பெருங்காற்றெல்லாம் அடிக்கும் போது, அதனால ஆற்று பிரவாகத்துல விழுந்தவுடன் மற்றவர்கள், ஏன்னா ஒரு பெரிய ஆறு, அந்த ஒரு பிரவாகம் வெள்ளங்களா இருக்குன்னா அதுல போய் அடிச்சுன்னு போகும்போது மற்றவாளோட உதவி இல்லாம நம்ம போக முடியுமா, அதனால முடியாது. அதனால ஊரெல்லாம் எல்லாரும் சேர்ந்து தேர் இழுப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்று கூடி தேர் இழுப்பார்கள். அதனால எல்லாரும் சேர்ந்து முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று அவரது அழகில் தனியாக அனுபவிக்க முடியாதுன்னு ஆழ்வாரோட அனுபவம் அங்க.
அதனால பெருங்காற்று அடிக்கும் போது ஆற்று பிரவாகத்தில் இருக்கும்போது எம்பெருமான் சௌந்தரியம் வெள்ளம் போல இருக்கான். அதனால அப்படிப்பட்ட வெள்ளத்தை வந்து முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மருந்தோ நம்மாழ்வார் அனுபவம் 1வது பத்துல அப்படி அனுபவமாக இருக்கும்படி தனியாக நம்ம அனுபவிக்க முடியாது என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே. அப்புறம் ராமனுடைய குணங்கள்லாம் பார்க்கும்போது நிறைந்த மாத்திரத்திலே நினைத்த மாத்திரத்திலே நெஞ்சு உடைந்து போடும். ராமனோட குணங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம மனசால் நினைச்சாலே நெஞ்சு உடைந்து போகிறபடி என்று நாரத சொல்லாராம். அதனால சீதா பிராட்டியிடம் ராவணவதத்தை அனுமன் வந்து சொல்லும்போது சீதா பிராட்டிட்ட வந்து ராவண வதெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு யார் அனுப்புறா? அனுமானம் அனுப்புறார், ஆஞ்சநேயர் அனுப்புறான். அவளுக்கு உண்டான சந்தோஷம் அதை கேட்டோடனே சீதா பிராட்டிக்கு சந்தோஷம். ஏன்னா சாதாரணமா ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் இருந்தா என்ன பண்ணுவோம்? பக்கத்துல சுத்தி முத்தி பார்ப்போம், இந்த யார்கிட்டயா சொல்லலாமா? அதனால சொன்னா நம்ம சந்தோஷப்பட்டோம் மாத்திரம் இல்லாம மற்றவாழ்கிட்ட சொன்னா அவளும் சந்தோஷப்படுவா. அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம்ல போறோம், ஒரு எக்ஸாம்ல ஒரு பாஸ் பண்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் குழந்தைகள்லாம் ஆற்றுல குழந்தைகள்லாம் பாஸ் பண்ணோடனே அந்த குழந்தைகள் பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கு, இவ்வளவு மெரிட்ல வந்திருக்கு சொன்னோன்னே அவுட்ஸ்டாண்டிங்ல வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய அவார்டெல்லாம் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு சொன்னோடனே நிறைய என்ன பண்றோம்? நம்ம உடனே நம்ம முதல்ல மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சி அடைந்து சுத்தி முத்தி பார்க்குறோம், பக்கத்தாத்துக்கு போறோம், எதிர்த்தாத்துக்கு போறோம், இங்க வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாருக்கும் ஃபோன் பண்றோம், மெசேஜ் அனுப்புறோம், எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம அதை வந்து தான் மாத்திரம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம மற்ற எல்லாருக்கும் அனுபவிக்கிற மாதிரி இங்க சீதா பிராட்டி என்ன பண்ணாலாம்? அதனால தனக்கு மாத்திரம் அந்த சந்தோஷம் எல்லாம் பேச முடியாமல் வாய் அடைச்சு போச்சான், நெஞ்சு அடைச்சு போச்சான். அதனால யாரிடம் பார்ப்பது? யாரையாவது பார்க்கலாமா? நமக்கு தெரிஞ்சவ யாராவது இருக்காளா? நம்ம போய் சொல்லலாமா? இந்த மாதிரி ராவண மதம் ஆயிடுத்து, அதனால பட்டாபிஷேகம் நடக்க போதுன்னு அனுமான் வந்த விஷயத்தை எல்லார்கிட்ட சொல்லலாமான்னு சுத்தி முத்தி பார்க்கறாளாம். அதனால கோவிலுக்கு செல்லும் போது பெரியவர்களை முன்னிட்டு செல்ல வேண்டும். கோயிலெல்லாம் போகும்போது தனித்தனியா போகக்கூடாது, தனியா போகாம பெரியவாளோட சேர்ந்து போய் பெருமாளை சேவிக்கணுங்கிறது அந்த ஐதீகம். அதனால கோயிலில் பார்த்தா நிறைய இடத்துல பார்க்கும்போது பெரியவாள்லாம் வந்து பெரியவாளோட சேர்ந்து அவள்லாம் போவா அந்த காலத்துல. அதனால இப்பெல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு போற வழக்கமே இருக்குமான்னு தெரியல, அந்த காலத்துல இருக்கிறத சொல்ல, ஆண்டாள் காலத்துல இருக்கிறத சொல்லிட்டு இருக்காவ. அப்புறம் இனிப்பான பொருளை தனியாக அனுபவிக்க கூடாதாம். யாராவது ஒரு ஸ்வீட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்வீட்டை வந்து ஒரு குடும்பத்திலே இருக்கோம், யாராவது ஒருத்தர் வந்து பெரியவாள்கிட்ட கொண்டு வந்து வெளியிலேருந்து வர மனுஷாலாம் வர கெஸ்ட் எல்லாம் வரான்னா ஆற்றுல பெரியவாள்கிட்ட தான் அந்த கொண்டு அந்த ஸ்வீட் எல்லாம் கொடுப்பா. உடனே அந்த பெரியவாள் எனக்கு தானே கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு சாப்பிடுறது இல்லை இல்லையா? அதனால அப்படியான இனிப்பான பொருளை வந்து என்ன பண்ணணும்னா தனியாக அனுபவிக்க கூடாதான். அதனால குடும்பத்தில் எல்லோரும் அனுப்பிவிட்டு தான் தனியாக சுவாதுவான பொருளை அனுபவிக்க மாட்டார்கள். அவளும் பண்ண மாட்டான், பெரியவாளும் பண்ண மாட்டா இல்லையா? யாருமே பண்ண மாட்டா. அந்த பெரியவர்கள்லாம் பார்த்தா குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும்னு பார்ப்போம். முதல்ல அங்க இருக்கிற குழந்தை பெரியவாள்லாம் எடுத்துட்டு அதை சாப்பிடக்கூட மாட்டா, தொடக்கூட மாட்டா. அப்படி ஆண்டாள் என்ன பண்றானா தனித்தனியாக அனுபவிக்காமல் தோழிகளை எழுப்புவதாக அமைகிறது இந்த பாசுரம். அதனால புள்ளம் முன்னாடி முதல் பாசுரத்தில் இந்த பாசுரத்துல 3 அடையாளங்களை சொல்கிறாளாம். புள்ளம் சிலம் வெனகான் புள்ளரையின் கோயில், தூங்குகின்ற பெண் வீட்டில் வந்து விடிந்த பொழுதும் தூங்குகின்றாளே, அதனால எழுப்புறாள். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் முதல்ல இருக்கிற தோழிகளுக்கெல்லாம் அஞ்சு பாசுரத்தை சொல்லா இல்லையா? இவளுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதனால அவள்லாம் தூங்கிட்டு இருக்கா, கிருஷ்ணாரவம் பண்ணணும்னு சொல்லி எழுப்புறதுக்கோசரம் வராங்க. அவளுக்கெல்லாம் தூங்கிட்டே இருக்காள். தவிர காலங்காலத்த மார்கழி மாசத்துல கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் சாதாரண நாளே கொஞ்சம் லேட்டா எழுந்துக்கணும்னு தோணும். இந்த மார்கழி மாசத்துல அந்த கிளைமேட்லாம் வந்து சில் கிளைமேட்ல அதனால கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே மனசு தோணும். அதனால ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கலாம். அலாரெல்லாம் அடிக்கும், அலாரெல்லாம் அடிச்சா கூட அது தலையில வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், இன்னொரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் படுத்துற ஒரு 1/2 hour தூங்கி போடுறோம். அதனால இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்றாலாம், இந்த பெண் வீட்டில் வந்து முதல்ல ஒரு பெண் வீட்டா வர ஆரம்பிக்கும் போது அங்க வந்து விடிஞ்சு போச்சு, எழுந்து தூங்குகின்றாயே சொல்லலாம். அதனால பொழுது விழுந்ததற்கு அடையாளம் எல்லாம் இருக்கின்றனவா, அதனால அவள்லாம் பேசுவா. அதனால அவன் உள்ள இருக்கிறவா வந்து கேட்கிறாளாம், பொழுது விடிஞ்சிச்சுன்னு சொல்றேன், அதுக்கு என்ன அடையாளம் சொல்லு, சும்மாவது வந்து எங்க வீட்டுல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, பகவான் கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னு சொல்லிட்டு கதவெல்லாம் தட்டுன்னு டிஸ்டர்ப்லாம் பண்ணாத, பொழுது விழுந்ததற்கு என்ன அடையாளம். ஏன்னா ஆக்சுவலா அவள் உள்ள தூங்குறவாளா இருந்தா தான் ஆக்ட் பண்றா, தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றா, அதனால தூங்க மாட்டான். அதனால பறவைகளை விட மனிதர்களுக்கு அறிவு அதிகம். ஏன்னா பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை விட மனிதர்களுக்கெல்லாம் என்னன்னா அறிவு ஜாஸ்தி, நம்மளுக்கெல்லாம் அறிவு ஜாஸ்தி. ஏன்னா ஆனாலும் பொழுது விழுந்ததற்கு அடையாளம் பட்சிகளுக்கு தான் தெரியும். காலங்காலத்தால் ஏன்னா 3 மணி 4 மணி அந்த பட்சிகள்லாம் வந்து காக்கா கத்துறதோ அதெல்லாம் வச்சுதான் சில பேர் எல்லாம் பொழுது விழுந்ததற்கு அடையாளமா நம்ம மனுஷர்கள்லாம் என்ன பண்ணுவோம், அதை வச்சு நம்ம அடையாளம் எல்லாம் பார்ப்போம். பொழுது விழிஞ்சு வச்சு பட்சிகள்லாம் கத்துறது, காக்கா கரையிறது சொல்லுவோம் இல்லையா? அதனால அந்த பட்சிகளுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் அடையாளம் எல்லாம் தெரியுமா. அதனால மனுஷன்லாம் என்ன பண்ணுவோம், இதை உண்ணலாமா வேண்டாமா, அருந்தலாமா உபயோகிக்கலாமா என்று பிறகோ பிற உபதேசம் சில பேரை கேட்பா, இதெல்லாம் சாப்பிடலாமா, எப்படி இருக்கா அப்படியெல்லாம் நம்ம உபதேசம் எல்லாம் கேட்குறோம், அதனால தெரிந்து கொள்கிறோம். அதனால என்ன பண்றதுன்னு கேட்டா இதெல்லாம் நம்மளே பண்றதில்லை. ஆனால் அப்படி பட்சிகள்லாம் அப்படி இருக்கிறதில்ல.
பட்சிகளுக்கெல்லாம் யாராவது போய் கேட்கறதா, யாராவது பேசுறதா, அது என்ன பண்ணுறது, பட்சிகள்லாம் பசுக்கெல்லாம் என்ன பண்ணுமா, அது முகந்து பார்த்து தெரிந்து கொள்ளும். அப்படி போய் ஸ்மெல் பண்ணும். ஏதோ ஒரு சாப்பாடோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா முதல்ல நம்ம கொடுக்கும்போது உடனே சாப்பிடாது, அதை முகந்து பார்க்கும். அது கரெக்டாக இருக்கு, நல்ல சாப்பாடா நல்ல விஷயமா இருந்தாலும் அதை சாப்பிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால், பறவைகளோட மனிதர்களுக்கு அறிவு இருந்தாலும் அந்த பட்சிகள்லாம் என்ன பண்ணு, பொழுது விழுந்திருக்கு அடையாளமாக பட்சிகளுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் சொல்ல பேச ஆரம்பிக்கிறது, கூவ ஆரம்பிக்கிறது, கரைய ஆரம்பிக்கிறது. அதனால புள்ளரையன் கோயில் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில். புள்ளரையன் கோவில்னா பறவைகளுக்கு பொழுது விழுந்திருக்கு என்ன அடையாளம், காலையில் நீங்கள் தயிர் கடையும்படியால் அந்த அந்த பட்சிகளுக்கு ஏதாவது அடையாளம் வேணும் இல்லையா, சும்மாவது எழுந்திருக்காது. அதனால நீங்கள்லாம் என்ன பண்ணுவோம், காலங்காலத்தால் நம்ம ஆயர்பாடி பெண்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், காலையில் தயிர் கடைய ஆரம்பிச்சிடுவோம். 3 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு தயிர் கடைவா. தயிர் கடைன்னு அந்த தயிர் கிடைக்கும் போது அந்த சப்தம்லாம் கேட்குமாம், அந்த கையில் இருக்கிற வளையல்கள்லாம் வந்து சப்திக்குமாம். அதனால சர்ன்னு தயிர் கடைவா இல்லையா. அதனால இப்பெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு கிடைக்கிறோம், அதெல்லாம் அந்த சத்தங்கள்லாம் இருக்கு. அதனால அந்த சத்தத்தை சொல்ல, அங்க இருக்கும்போது தயிர் கடையும் போது அந்த கையால கடையறா இல்லையா, மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ பின்னாடி பாத்திரத்தில் பார்க்கிறோம். அதனால காலையில நீங்கள் தயிர் கடைகின்றபடியால் அந்த சப்தத்தை கேட்டு பறவைகள்லாம் எழுந்துருத்தான். பறவைகள்லாம் எழுந்துட்டாச்சு. அடுத்தது புள்ளரையன்கிறதுக்கு பக்ஷிராஜன், புள்ளரையன் கோயில்னா அதனால புள்ளும் சிலம்பினகான்னு பட்சிகள்லாம் எழுந்தெடுத்து. அப்ப எப்படி எழுந்துன்னா புள்ளரையன் கோயில்னா பக்ஷிராஜன். புள்ளரையன் யாரு, கருத்மான், அவனுடைய சுவாமியோட எம்பெருமான். அவன் வந்து யாருன்னு கேட்டா பெருமாளோட எம்பெருமான், வாகனம் இல்லையா. அதனால அவன் கருடன் இல்லாம என்ன, சில பேர்லாம் பெரிய மனுஷெல்லாம் வாசல் இறங்கினா பக்கத்துல ஏற்ற மாதிரி இருக்கிற கடை கூட ஒரு கார்ல தான் போவான், அவனோட கார்ல தான் போவான். அதனால அப்படிப்பட்ட கார் மாதிரி இங்க வந்து பெருமாளோட வாகனம் என்னன்னு கேட்டா சுவாமி தான், எம்பெருமான் கருத்மான். அதனால லக்ஷ்மணரை ராமன் தம்பி என்று சொல்லுவதுண்டு. அதனால லக்ஷ்மணர் வந்து சொல்லும்போது ராமனோட தம்பின்னு தான் சொல்லுவாளாம். அதனால கருடனை விட்டு பகவானை கூறுகிறாள். இங்க வந்து கருடனை விட்டு பகவானை கூறுகிறாள். என்ன பகவானை சொல்றா இல்லையா, அவனை முன்னிட்டு நம்ம பகவானை சொல்றாளாம். துருவன் முதலானவர்களுக்கு கருடனான சேவை சாதித்தார். அதனால கருடன் எப்படிலாம் பண்ணாங்க, கருடனோட மகாத்மியத்தை சொல்லும்போது துருவன் முதலானவர்கள் கருடனாக வந்து சேவை சாதித்தார். அப்புறம் சுவாமி தேசிகன் கருட தண்டகம் என்ற நூலை எழுதி இருந்தபடியால் பகவானுக்கு உகப்பு வரும் என்கிறார். கருட தண்டகம்லாம் சொல்லும். அதனால கருட பஞ்சாசத்து, கருட தண்டகம் இதெல்லாம் சுவாமி தேசிகன் விசேஷமாக அனுபவிச்சிருக்கார். அதனால அதெல்லாம் சொல்லும் போது நூலை எழுதி யாரெல்லாம் படிக்கிறாளோ அதனால பகவானுக்கு உகப்பு வரும். ஏன்னா மனத்தினால் பாடி வாயினால் பாடியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதனால பெருமாளை பற்றி பாடும்போது அவனுக்கு உகப்பு வரும், அதனால நல்லதெல்லாம் நடக்கும் சொல்லுவான். அதனால கருடன் பகவானுக்கு பல வகையில் உபகாரம் செய்துள்ளார். கருடன் பெருமாளுக்கு பார்த்தா பல வகையில் உபகாரம்லாம் பண்ணியிருக்காங்க. கருடன் எல்லாம் முடியாது. அதனால திருவன், ஜனகன், கஜேந்திரன் ஆழ்வார் என்ன ஒருத்தரும் சொல்லும். திருவனுக்கு வந்து பிரத்யட்சமானாருங்க ஜனகன். அப்புறம் கஜேந்திர ஆழ்வார், ஆண்டாளின் திருத்தகப்பனாரான பெரிய ஆழ்வார். ஆண்டாள் திருப்பனார் வந்து பெரிய ஆழ்வார் இல்லையா. அவர் வந்து பெரியாழ்வாரோட அவதாரம் சொல்லும்போது பார்த்தா கருடன் தான் சொல்லுவார். அதனால எல்லோருக்கும் கருடனாக வந்து சேவை சாதித்து தானே பரம்பொருள் என்பதை நிலைநிறுத்தினான். அதனால கருடன் வந்து எப்படின்னு தானே ஒரு பரம்பொருள் நிலைநிறுத்துகிறான். இவாளுக்கெல்லாம் நிறைய விதத்துல ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கஜேந்திரனை எடுத்துன்னு வந்தார் இல்லையா பெருமாள். தானே கஜேந்திரன் வந்து இருக்கும்போது கருட பகவான் என்ன பண்றார், கருடன் மேலே ஏறி வர பெருமாளுக்கு ஹெல்ப் பண்ணி கஜேந்திர மோட்சம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணும்போது அப்போ வந்து பெருமாள் என்ன பண்ணுறாரு பார்த்தோம். கஜேந்திர மோட்சத்தில் கருடன் வந்து வேகமாகலாம் கருடனையும் வந்து இழுத்துன்னு வரான்னு சொல்லி பார்த்தோம். அப்படி புள்ளம் ஜலம் பெனகான் புள்ளரையன் கோயில் என்று சொன்னதால் கருடத்வனி. அதனால அந்த இடத்துல கருடன் வரும்போது துவனி கேட்கும் இல்லையா, கருடனோட சப்தம் கேட்கும் இல்லையா, அது மங்களத்வனி ஆகிறது. அதனால பார்த்தோம் நம்ம வாசல்லாம் அந்த காலத்துலலாம் இப்பெல்லாம் அந்த மாதிரி பட்சிகள்லாம் வில்லேஜ்லேயே கூட பார்க்க முடியறதில்லை. அதனால அப்படி பார்க்கும்போது அந்த காலத்துல இருக்கும்போது வாசல்ல பட்சி இருக்கும், கருடன் இருக்கும், மேலே பறந்து பாப்பா சகுனங்கள்லாம் இருக்கான்னு பார்த்தா வாசல்ல இறங்கினா மேலே பறக்கும், பக்ஷிராஜன் இருக்கும், கருடன் பறக்கும், அந்த துவனி கேட்கும், அந்த மைன்னு ஒரு சத்தம் கேட்கும், கருடத்வனி மங்களகரமாக நல்ல சகுனம் நல்லா இருக்கு கிளம்புன்னு சொல்லுவோம். ஏதாவது நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும்னா கருடத்வனி இருக்கு, கருடன் பறந்துன்னு வருது. அதனால பெரிய சம்பரோஷம் நடக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல சுற்றி இருக்கும், கருடன் சுத்தினே இருக்கும், கருடத்வனி கேட்டே இருக்கும். அதனால அப்படி மங்களகரமாக காட்டப்பட்டதான். அப்புறம் கருட தரிசனம், அப்புறம் வந்து கருடத்வனி, இரண்டுமே மங்களகரமான ஒரு விஷயம். அதனால கருடனை பற்றி விசேஷமாக இங்கே அனுபவம். அதனால கருடன் பறக்கும் போது என்ன பண்ணுமாம், கருடன் பறக்கும் போது ரெக்கைகள்லாம் வந்து அடிக்குமாம், அதனால பெருங்காற்று ஏற்படும். அதனால இந்த ராமாவதாரத்தும் போது அந்த நாகபாஷெல்லாம் வந்து பெருமாளெல்லாம் கட்டும், ராமன்லாம் கட்டணும் போது கருடன் வந்து அங்கேருந்து வராரு இல்லையா. கருடன் வரும்போது அப்படி வேகமா வராராம், அப்படி பெரிய ரெக்கைகள்லாம் இருக்குமாம். அப்படி ரெக்கைகள்லாம் அப்படி ஆட்டின்னு வரும்போது அதுலேருந்து காத்தெல்லாம் வரும். அந்த காத்தெல்லாம் வரும்போது பெருங்காற்று ஏற்படும்.
அப்போ பார்த்தா அந்தந்த இடங்கள்லாம் பார்த்தா நவகிரகங்கள்ல நிறைய இடத்துல மேலே அப்படி பறந்துன்னு வரும்போது நவகிரகங்கள்லாம் அந்தந்த வரத்துல இருக்கும் இல்லையா, இந்த காற்று அடித்து இந்த நவகிரகங்கள்லாம் அப்படியே மூவ் ஆகிடுமா, அப்படி நகர்ந்து போயிடும். அதனால இந்த இடங்களை விட்டு தள்ளி வைத்து விட்டு தள்ளப்பட்டுடும். வேகமாக காத்தடிச்சு அந்த கருடனோட வரதுனால அந்த ரெக்கைகளில் இருக்கக்கூடிய காத்து பட்டு நவகிரகங்கள்லாம் தள்ளி போயிடும். அதனால கருடனை வந்து வழிபட்டால் நவகிரக தோஷங்கள்லாம் விலகும் சொல்லி பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நவகிரக தோஷங்கள்லாம் வேணும்னா நம்ம நவகிரகங்கள்லாம் பரிகாரம் பண்ணதுக்கு போல இந்த மாதிரி இந்த கருட தண்டகம் கருடனை பற்றி விசேஷமான சோத்திரங்கள்லாம் சொன்னாலே நமக்கு நவகிரகங்கள்லேருந்து விடுபடும் என்று பெரியவாளோட அனுபவம். அதனால வெள்ளை விழி சிங்கன் பேரரவம் கேட்டிலேயோ புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில், அப்படிப்பட்ட புள்ளரையன் கோயில்ல வெள்ளை விழி சிங்கன் பேரரவம் கேட்டிலேயோ. வெள்ளை விழிசிங்கின இடக்கையில் கொண்ட விமலன், வெள்ளை விழிசங்கு இடக்கையும் கொண்ட விமலன். சங்க பத்தி பாசுரங்கள்லாம் பாடிருக்க நாச்சியார் திருமொழி. கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழிவன் சங்கே. அப்படிப்பட்ட சங்க பார்த்து 10 பாசுரம் ஏன்னா பொறாமையோட பேசுறாளாம். சங்க பார்த்து நீ பெருமாளோட கூடியே இருக்கே, எனக்கு இதெல்லாம் சொல்லும் சொல்லி கேட்கிறாளாம். அதனால அப்படிப்பட்ட வெள்ளை வெளிசிங்கன் பேரரவம் கேட்டிலையோ. அப்படி சங்க இடக்கையில் கொண்ட விமலன் நாச்சியார் திருமொழி அனுபவம். அதனால வெள்ளை வெளிசிங்கன்னா வெண்சுடர் திருச்சக்கரம் அப்படின்னு பெரியாழ்வார் நிறைய பாசுரங்கள்லாம் பாடியிருக்கான். சங்கு வெண்மையாக இருந்தால் துவனி அதிகம் உண்டாகும். வெள்ளை சங்கு இருக்கு இல்லையா, அந்த சங்கு வெண்மையாக இருந்தாலும் அதில் துவனி ஜாஸ்தி கேட்குமா, சத்தம் ஜாஸ்தி கேட்குமா. எம்பெருமான் உள்ள திருக்கையில் உள்ள பாஞ்சி சன்னியத்தில் ஆண்டாள் என்ன பண்றா, உண்டான சப்தத்தை காட்டிலும் இங்கு கோவில் ஏற்படும் சங்கத்வனி பெரிதாக உள்ளது. ஏன்னா சப்தம் சங்கத்வனின்னா அங்க வந்து திருக்கையில் இருக்கிற பாஞ்சி சன்னியத்தில் உண்டான சப்தத்தை காட்டிலும் இங்கு கோவிலில் இருக்கிற துவனி. ஏன்னா கோவிலில் வந்து காலங்காலத்தால் பெருமாளுக்கு திருவாராதனா நடக்குது. மார்கழி மாதம் எல்லா கோயிலையும் பார்க்குறோம். மார்கழி மாதத்தில் எல்லா கோயிலையும் நிறைய இடத்துல பூஜைகள்லாம் நடக்கிறது. பூஜைகள்லாம் நடக்கும்போது அங்கே சங்கத்வனி கேட்குமாம். அதனால சங்கம் ஊதுவாராம். அதனால திருவாராதனை நடக்கிறது. எல்லாரும் ஏந்துனுவாங்க, காலங்காலத்தால் ஏந்துனுவாங்க, முடிச்சுக்கோங்க சீக்கிரமாக எங்கள் பெருமாளுக்கு திருவாராதனை நடக்கிறது. அதனால் மார்கழி மாதத்தில் பஜனைகள்லாம் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. அந்த மாதிரி இந்த இடத்துல சங்கத்வனி நடக்குமா கோயிலில். அந்த சங்கத்வனி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் சப்தம் ஜாஸ்தி இருக்குமா, மற்ற சப்தத்தை விட பெருமாளோட கையில் இருக்கிற அந்த சங்கை விட ஜாஸ்தி சத்தம் கேட்குமா. அப்படிப்பட்ட வெள்ளை வெளிசிங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அந்த கோவிலில் வந்து எல்லாரும் வந்து அடுத்து கோஷ்டிக்கு கோயிலில் சில கோயிலெலாம் பார்த்தா வெயிட் பண்ணுவான். காலங்காலத்தால் எழுந்துட்டு பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு அங்கே கோயிலுக்கு போகணும்னு காத்து நிற்பான். கோயிலில் மணி அடிச்சாச்சான்னு கேட்பான். ஆற்றுல இருக்கிற கோயிலில் வந்து திருவாராதனம் ஆச்சாங்கிறதுக்கு அடையாளமாக மணி அடிப்பா இல்லையா. மணி அடித்தோடனே கோயிலில் வந்து திருவாராதனம் நடக்கும், தீர்த்தங்கள்லாம் கிடக்கும், கோஷ்டிலாம் கிடக்கும், சுட சுட பொங்கல்லாம் கிடைக்கும் இல்லையா. அதனால பொங்கலில் தான் விசேஷமாக. ஏன்னா மார்கழி பொங்கல்னா குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லும்போது, மார்கழி திங்கள் சொல்லும்போது மார்கழி பொங்கல் சொல்வாள். அதனால் குழந்தைகள்லாம் பார்த்தா காலங்காலத்தில் எழுந்துன்னு போயிடும். ஏன்னா பொங்கல்லாம் கிடைக்கும், பெருமாளை கொடுக்குறான்னு அந்த பெருமாளோட பிரசாதம் பொங்கல்லாம் கிடைக்கும், பெரியவாளும் போவார். அதனால அந்த மணி சத்தம் கேட்டோடனே போவா. அந்த மாதிரி இங்க சங்கத்வனி கேட்கலையா, கேட்கிறாளாம். அதனால புள்ளம் சிலம் பெனகான் புள்ளரையின் கோயிலில் வெள்ளை வெளிசிங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அடையாளம் சொல்லலாம். அப்படிப்பட்ட பேரரவம் கேட்கலையா, உள்ள படுத்துருக்கே அடையாளம் சொல்லலாம். அப்புறம் பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நெஞ்சுண்டு. அப்படிப்பட்ட தோழிகள்லாம் எழுப்பும் போது பிள்ளைகளே படுத்து நிற்கலே, உள்ள எழுந்துக்காம படுத்து நிற்கலே, எழுந்திருங்கோன்னு கூப்பிடலாம். இவள் பகவத் அனுபவத்தில் புதிதாக ஏற்பட்டவள். இவாள்லாம் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா பெருமாள் கிருஷ்ணனை பத்தி கதைகள்லாம் சொல்ல 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 சொல்ல. அதனால முதல்ல 5 பாசுரத்தை சொல்ல இல்லையா. அப்படிப்பட்ட மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே நாராயணனே நமக்கே ஒரு தருவான். முதல் பாசுரத்தை சொல்ல இல்லையா. அப்புறம் வையத்து வாழ்வீர்கள் நாமுன் நம் பாவைக்கு செய்யும் கிருதைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடு மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்திரன் கைகாட்டு உயிமாறன்னு உகந்தேல் வரம்பா. 2வது பாத்திரம் சொல்லும்போது அப்படிப்பட்ட ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அப்புறம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழிகள் புக்கு முகுந்து குடாத்தீரி உழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாடியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆடிபோல் மென்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பா. அப்படிப்பட்ட கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது கிருஷ்ணனோட அனுபவங்கள்லாம் சொல்லி அப்படி மழை பொழின்னு சொல்லி 4வது பாசுரத்தை சொல்லி 5வது பாசுரத்திலே மாயனே மண்ணு வடமுதரை மைந்தனை தூய பெருணே ரமுனை துறவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்த நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய வழியும் புகுதருவான் நின்றனவும் என்று கிருஷ்ணனை பற்றி விசேஷமாக அனுபவிக்கிறார்.
ஏன்னா ஆண்டாளுக்கு வந்து பார்த்தா பெரியாழ்வார் கிருஷ்ணனை பத்தி சொல்லி சொல்லி கதைகள்லாம் சொல்லி கிருஷ்ணன் மேல காதல் வந்தது. அதே மாதிரி இந்த ஆண்டாள் 5 முதல் பாசுரங்களே கிருஷ்ணனை பத்தி சொன்னோடனே இங்க இருக்கிற முதல்ல கிருஷ்ணன்ட்ட காதல் கொண்ட பெண்மெல்லாம் கிருஷ்ணாவதாரம் பண்ணா கிருஷ்ணன் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டு தான் படுத்துட்டு இருக்கான். தூங்கலையாம், எழுந்திருக்காம படுத்துட்டு இருக்கான். இவ கூப்பிட கூட எழுந்திருக்கலாம். அதனால பிள்ளாய் எழுந்திராய் பேமுல இனஞ்சுண்டோ என்ன இவள் பகவத் அனுபவத்துல புதிதாக இருக்கிறார்கள் ஏற்பட்டு அவனுக்கு வந்து எவனுக்கு பகவத் விஷயத்தில் புத்தி செல்கிறதோ அவன் தான் பக்தர்களில் சிறந்தவன். பக்தர்களில் சிறந்தவன் யாருன்னு கேட்டா அவளும் பகவான் அனுபவிச்சுருக்காளாம், கிருஷ்ணன் அனுபவிச்சுருக்காளாம், முதல்ல படுத்துருக்காளாம். அதனால இவாளை எழுப்பணும்னா ஏதாவது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சொல்லுவோம் இல்லையா, சாதாரணமாக யாராவது வந்து நிறைய உடம்பெல்லாம் முடியாதவா படுத்துருக்கான்னு சில வைத்தியர்கள்லாம் என்ன பண்ணுவா, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பா. அப்படி இங்கே ஷாக் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறான்னு கேட்டால் பேய்முலை நெஞ்சுண்டோ, 3வது அடையாளமாக என்ன சொல்லலாம், பேய்முலை நெஞ்சுண்டோ பூதனை சம்ஹரித்தவனம். ஏன்னா அப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். இவரோட குலசேகர ஆழ்வார் அப்படிதான். அதனால அந்த இதுவாக ஆயிடுவார். அது மாதிரி இங்கே பார்த்தா பூதனை சம்ஹரித்தவனம் சகடாசுரனை கொண்டவனும் பார்க்கடல் பள்ளி கொண்டு படுக்கும் எம்பெருமானை இரவில் படுக்கும் போது தங்களின் உள்ளத்திலே நினைத்து நித்திரை செய்கிறார்கள். இவாள்லாம் என்ன பண்றான், இவாள்லாம் பூதனையை சம்ஹரித்தவன், இவாள்லாம் சகடாசுரன், அந்த கிருஷ்ணாவதாரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். அதனால முனிவர்களும் யோகிகளும் உஷற்காலத்தில் எழுந்திருக்கும் போது எம்பெருமானுக்கு தீமை வராதபடி கைகளால் மார்பை அணைத்தபடி இருப்பாளாம். அதனால முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிந்த பேரும் சொல்லுவோம் இல்லையா. அதனால எம்பெருமானுக்கு தீமைகள்லாம் வராதபடி பிரகலாதன் என்ன பண்ணா, மலையிலேருந்து கீழே இறங்கும் போது பெருமாளுக்கு ஏதாவது தனக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுவோம் நம்ம காலப்படலாம். பெருமாளுக்கு இது மார்பகத்திலே உள்ளத்து கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுவோம் என்று அப்படி கையை பொட்டுன்னு வரா இல்லையா. அதனால அந்த சத்தம் கேட்கவில்லையா. அதனால பிள்ளாய் எழுந்திரா பேமுலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்திரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும். அதனால கேட்கலையா, எழுந்து விழும்போது தன்னுடைய கைகளை மார்பில் சேர்த்து அணைச்சு கொண்டு வருவா இல்லையா. அதனால இங்க போதனையோட சம்ஹாரம், சகடாசுரன் சம்ஹாரத்தை பத்தி ஆண்டாளால் அனுபவிக்கப்படுகிறது. போதனையை பத்தி சொல்லலாம். போதனையை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போகலாம். போதனையோட வரலாறு பார்த்தா போதனையோட வந்து அவளுக்கு வந்து மோட்சத்தை தான் கொடுக்குறாரு. அதனால அவ போதனை எப்படி இருக்கான்னு கேட்டா, அவள் வந்து பாதிராத்திரியில யசோதை மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்திருக்காளாம். போதனை எப்படி வந்திருக்கான்னா, பாதிராத்திரியில ஒரு யசோதை மாதிரி ஒரு அம்மா மாதிரி ஒரு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான். அவள் வந்து எப்படி இருக்கான்னு கேட்டா, எப்படியெல்லாம் வந்திருக்கான்னு கேட்குறா. அவளோட இதெல்லாம் எப்படி வந்தா, போதனை எப்படி வந்தாருன்றது அந்த பாகவதத்தை சொன்ன விசேஷங்களை கொஞ்சம் அனுபவிக்கலாம். அவள் அழகிய வஸ்திரங்கள்லாம் தரிச்சுருக்கா. போதனை எப்படி வந்திருக்கான்னா, அழகிய வஸ்திரங்கள்லாம் தரிச்சுருக்கான், ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கா, புஷ்ப மாலைகள்லாம் சாத்திருக்கான். அதனால கர்ணபூஷணங்கள் அதெல்லாம் அந்த கொஞ்சம் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. போதனை எப்படி இருப்பாங்க. போதனை நம்ம ஏதோ சாதாரணமாக நினைச்சுக்கிறோம் இல்லையா, அந்த அழகாக பாருங்க. அங்கே வந்து அழகிய வஸ்திரம், அங்கே ஆபரணங்கள், அப்புறம் புஷ்ப மாலைகள், அப்புறம் கர்ணபூஷணங்கள், அது காதில் என்னெல்லாம் போட்டுக்கணும், ஆபரணங்கள்லாம் போட்டுப்பா இல்லையா. இப்போ அந்த மாதிரிலாம் நிறையா வேஷங்கள்லாம் போட்டுருக்கா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவள் போதனை காமிச்சது தான். அதனால அவ தரித்து வந்தாளாம். அப்புறம் தனது கொங்கையில் வந்து பாலுக்கு பதிலாக விஷத்தை வைத்து வந்தாளாம். தனது மார்பகத்தில் விஷத்தை தடவின் வந்தாளாம். மடியில் வச்சுட்டு பால் கொடுக்கும் பொழுது கண்ணன் அவனை எடுத்துன்னு வரா. அந்த குழந்தையெல்லாம் எடுத்து அங்கே இருக்கிற அவளோட வேலை என்னன்னு கேட்டால், கம்சனால் அனுப்பப்பட்டு அங்கே பிறந்த குழந்தைகள் எதாவது இருந்தால் உடனே அந்த குழந்தைகள்லாம் எடுத்துக்கொள்றதான் அவளோட வேலை. இதுதான் வந்து முதல்ல ஆரம்பத்திலே பாகவதத்தை தான் நிறையா அந்த விசேஷங்களை அனுபவிச்சிருக்கோம். அந்த பாகவதத்தில் சொன்னபடி அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் எல்லாரையும் வந்து அவளுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணுறது தானே கம்சன் அனுப்புறான் இல்லையா. அதனால இங்கேயும் கிருஷ்ணனை பார்க்குறாளாம். கிருஷ்ணனை பார்த்து அங்கே மடியில் எடுத்து பால் கொடுக்கும்போது அப்படி வரா, யசோதை மாதிரி வரா. ஏன்னா இவனுக்கு தெரியாதா, இவன் சர்வசக்தன் இல்லையா. அதனால அவனுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. அந்த நாடகத்தை பார்க்குறான் அவன். நாடகத்தை பார்த்து மடியில் எடுத்து கிருஷ்ணனை தூக்கின்னு வரா. சின்ன குழந்தை இங்கே படுத்துருக்கே, இந்த குழந்தையை கொல்லணுங்கிறது அவளுக்கு. அதனால பால் கொடுக்கும்போது கண்ணன் தூங்கும் போது பாசாங்கு செய்கிறானா. அப்படி மடியில் எடுத்து வச்சு குழந்தைய வச்சுருக்கான். குழந்தைய கிருஷ்ணனை வச்சுருக்கும் போது அவன் வந்து பாசாங்கு பண்ணுறானாம். தூங்குற மாதிரி ஒரு பாசாங்கு இந்த குழந்தை. அடுத்தது தனது பார்வை அவள் மேல் பட்டால், என்ன கிருஷ்ணனோட பார்வை அவள் மேல் பட்டால் அவளுக்கு வந்து சத்துவகுணம் வந்துடும். அதனால சத்துவகுணம் வந்தால் என்ன பண்ணுவா, நல்ல குணம் வந்துடுச்சுன்னா இந்த விஷப்பாலை வந்து நம்ம கிருஷ்ணனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வந்து அவன் நின்றுடுவாளாம். அதனால அதுக்கோசரம் கண்ணை முடிக்கிறானாம். அதனால தன்னோட பார்வை பட்டுன்னு பெருமாள் தாயாரோட கடாட்சம் பட்டா சொல்லணும் இல்லையா, பார்த்தோம் இல்லையா, தாயாரோட கடாட்சங்கள்லாம் பட்டா அவளுக்கு செல்வ செழிப்பெல்லாம் வந்திருக்கு, அவளை வெல்ல முடியாதுங்கிற மாதிரி இங்கே கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லலாம்னா, தன்னோட பார்வை அவ மேலே பட்டதுன்னா அவளை வந்து மனம் மாறி சத்துவகுணம் ஏற்பட்டு விஷம் கொடுக்கக்கூடாது என்று போயிடுவாளாம். அதனால அந்த எண்ணம் வந்துடும். அதனால அவள் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால், தனக்குன்னு ஒரு பிரசாதத்தை கொண்டு வந்திருக்காள். தனக்குன்னு எந்த பிரசாதம் கொண்டு வந்தாலும் ஏற்றுப்பான் அவன் கிருஷ்ணன். அதனால விஷமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படி ஏற்றுக்கிறானாம். தனக்கு என்று கொண்டு வந்த பிரசாதத்தை சமர்ப்பிக்காமல் போய்விடுவாள் என்று கண்ணை முடிக்கிறான். கண்ணை முடினதுக்கு காரணத்தை சொல்றாங்க.
தனக்கு பாலை கொடுப்பது செய்து தனது உடலை ஸ்பரிசத்தால் அவளுக்கு மோட்சம் கொடுக்க விரும்பினானாம். அதனால என்னன்னா பெருமாள் வந்து அந்த அந்த பூதனைக்கு என்ன சம்ஹாரம் பண்ண மோட்சங்கள்லாம் கிடைக்கணும். அதெல்லாம் அந்த பூதனையோட வரலாறுலாம் பார்க்கும்போது அவளுக்கு வந்து பிராயச்சித்தம் என்னன்னா இந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி அவளுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். அவெல்லாம் வந்து சாதாரண பெண்ணாக இருந்தவளுக்கு சாபத்தினால ஏற்பட்டதுதான் அதெல்லாம். அதனால அந்த மோட்சத்தை கிடைக்கும். கிருஷ்ணாவதாரம் வந்து கிருஷ்ணனோட ஸ்பரிசத்தினாலே அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த எண்ணத்துல என்ன பண்றானா தன்னோட ஸ்பரிசம் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் கண்ண மூடின்னு பாலை அருந்துவதாக ஒரு ஆக்ட்லாம் பண்றான் அவன். அதனால அவளுக்கு மோட்சத்தை கொடுக்க விரும்பினானாம் கண்ணன். அதனால விஷத்துடன் கொடுத்த பாலை அருந்து இப்படி ரசமான பால் இல்லையே என்று அவளை உயிருடன் சம்ஹரித்தான். அதனால உயிரோட அவளை சம்ஹரித்தான். அப்படி ஒரு விஷத்தை கொடுத்த உடனே அந்த அப்படிப்பட்ட ஒரு ருச்சியான பால் இல்லையே சொல்லிட்டு சாப்பிட்டான் அவன். அதனால விஷம் ஒன்றும் செய்யலையா. ஏன்னா பெருமாள் ஏதாவது விஷம் செய்யுமா? ஏன்னா எதுவுமே செய்யாது. ஏன்னா அவன் படுத்துன்னு இருக்கான், பாம்புல தான் படுத்துருக்கான், விஷம் இருக்கிற பாம்புல தான் படுத்துன்னு இருக்கான். அதில் பகவானுக்கு பக்தி செய்த பிரகலாதனை வந்து பரமசிவனையும் விஷம் ஒன்றும் பிரகலாதனுக்கு விஷம்லாம் கொடுக்குறா இல்லையா. அதனால அவனை வந்து பகவான் எப்போ பார்த்தாலும் நாராயணாம் சொல்லிட்டே இருக்கான் பிரகலாதன். அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நமக்கு எல்லாருக்கும். அந்த பிரகலாதனுக்கு அம்மாவை விட்டு அந்த விஷத்தை கொடுக்க சொல்லலாம் இல்லையா. அதனால் விஷம் கொடுத்தவொடனே அந்த விஷம் ஒன்றும் பண்ணலையா. ஏன்னா பகவான் நாமா சொல்லி சாப்பிட்றான் அவன். அதனால பரமசிவன் வந்து சிவனுக்கு வந்து பார்த்தா விஷம் கொடுக்கும்போது அந்த விஷங்கள்லாம் ஒன்றும் பண்ணலை இல்லையா. அது மாதிரி இங்கேயும் பெருமாளுக்கு வந்து இந்த விஷப்பாலை கொடுத்தோடனே எதுவும் பண்ணலையாம். அதனால விஷம் ஒன்றும் செய்யலை. சுவாமி தேசிகன் சொல்லும்போது பாலுடன் இவளது பிராணனையும் கொண்டான். அதனால அவளை வந்து என்ன பால் கொடுத்தாள். பால் கொடுக்கும்போது உறிஞ்சினா இல்லையா. அப்படி உறிஞ்சும் போது என்னன்னா அவனோட பிராணனையும் சேர்த்து உண்டானாம். அதனால மறுபிறவி என்ன பிராணனை உண்டதுனால அவளுக்கு மறுபிறவி இல்லாம பண்ணானா அப்படி. அதனால இந்த செயலை நினைக்கிறபடியால் இதெல்லாம் யாரெல்லாம் நினைக்கிறாளோ இந்த விருத்தாந்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லி விசேஷமா அனுபவிக்கிறார் வியாக்கியாதாக்கள். அதனால இவள் பல குழந்தைகளை கொண்டிருந்த போதிலும் இவள் வந்து நிறைய பாபங்கள்லாம் பண்ணியிருக்கான், பல குழந்தைகள்லாம் கொண்டிருக்கான். அரக்கர் குலத்துல பிறந்திருந்தாலும் பகவானை அழிக்க வேண்டும் என்று கருதுவுடையனாக இருந்த போதிலும் இதெல்லாம் அவளோட கெட்ட குணங்கள். அப்படி இருந்தாலும் அவனுக்கு பாலை கொடுத்தபடியால் நல்ல கதையை அடைந்தாள். ஆனால் கிருஷ்ணனுக்கு வந்து பாலை கொடுத்தா இல்லையா, விஷத்தோடு சேர்ந்து பாலை கொடுத்துருக்கா, பிரசாதத்தை கொடுத்துருக்கா. அதனால அவளுக்கு நல்ல கதை கொடுத்தான். பெருமாளுக்குன்னு இதெல்லாம் பண்ணி முதல்ல பார்த்தோம். அதனால போயபிழையும் பூதரவான் நின்றனவம் பெருமாள் யாரா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க யாரெல்லாம் பண்றாளோ அவளுக்கு நல்ல கதை கிடைக்கும், பாவங்கள்லாம் போகும் சொல்ல மாதிரி இந்த போதனை வந்து பல குழந்தைகள்லாம் கொண்டிருந்தாலும் ஆனால் அரக்கர் குலத்தில் பிறந்த அவளோட செய்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால பகவானை அழிப்பதற்காக விஷத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு பாலை கொடுத்ததுனால நல்லகதி கொடுத்தானா, மோட்சத்தை கொடுத்தானா. அதனால மனதில் எவ்வாறு தீய குணங்கள் இருந்தாலும் பகவானுக்கு என்று ஒரு பொருளை அர்ப்பணம் செய்தால் விஷமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான். மனசுல எந்த விதமான எண்ணங்கள் வச்சுட்டு பெருமாளுக்குன்னு ஏதாவது நம்ம எடுத்து வச்சு பெருமாளுக்கு அதனால தான் சொல்ல பெருமாளுக்கு நைவேதனம் பண்ணி சாப்பிடக்கூடிய அதனால அந்த வஸ்துவில் ஏதாவது விஷமா இருந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்வாரும், நமக்கு கொடுக்க மாட்டானாம். அதனால தான் பெருமாளுக்கு நைவேதனம் பண்ணணும் சொல்ல காரணமே இதுதான். அதனால விஷப்பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனால நல்ல கதை கொடுத்தானாம். அதனால புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்தில் மேலே போயிட்டே இருக்கலாம். போதனை மோட்சம் இன்னும் முடியல. அதான் விஷப்பால் கொடுத்து வந்து போதனை யசோதை வேஷம் தரித்து வந்தாள் என்று சுவாமி தேசிகன் ஆழ்வார்களும் நிறைய பாசுரங்கள்லாம் பாடியிருக்கா. பெற்றதாய் போல வந்த பேச்சு பெருமுலையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயின் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் ஒன்று அனுபவிக்காம மேலே சொல்லாமல் போக முடியாது. அதோட அர்த்தங்கள்லாம் பின்னாடி பார்க்கலன்னா கூட அந்த பாசுரத்தை நம்ம 1-2 பாசுரத்தை அதை சொல்லிட்டு தான் மேலே போகிறோம். அதனால ஆழ்வார்கள் என்ன பண்றான்னா பெற்றதாய் போல வந்த பேச்சு அவள் பெருமலையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயன் அப்படிப்பட்டவாயன். அப்புறம் வஞ்சனை செய் தாய் உருவாகி வந்த பேய் அலறி மண் சேர நஞ்சமர் முலையுடவில் செகவுண்ட நாதனே என்ற திருமங்கையாழ்வார் அனுபவம். இதெல்லாம் திருமங்கையாழ்வார் அனுபவம். மேலும் திருமங்கையாழ்வாரை பார்த்தா புல்லுருவாகி நள்ளிருள் வந்த பூதனைமாள் என்ற பாசுரத்திலே கொக்கு என்றும் புல்லு தரித்து வந்தாள் என்று பேசுகிறாளாம். ஏன்னா திருமங்கையாழ்வார் பார்த்தா நள்ளிருள் வந்த பூதனை ராத்திரியில வந்திருக்கா, இருட்டில் வந்திருக்கா. பூதனை வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல நள்ளிருளில் வந்த பூதனை மாலை என்ற பாசுரத்துல கொக்கு என்றும் புல்லு தரித்து வந்தாள் என்றும் பேசினாள். அங்கே என்னடா முரண்பாடா இருக்கு. அதனால பெண் வேஷம் தரித்து வந்தான்னா பூதனை மகாசுரன் தங்கைன்னு சொல்லுவாளாம். அதனால பூதனை வந்து யாருன்னு கேட்டா மகாசுரன் இருக்காங்க, மகாசுரன் தங்கை என்று. ஆக பூதனை மதுரையிலிருந்து ஆயர்வாடிக்கு செல்லும் போது ஆனால் கொக்கு வேஷத்துல போயிருக்கலாம். அதனால அங்கேருந்து அங்கே வந்து ஆயர்வாடிக்கு வரும்போது மதுரையிலேருந்து வந்திருக்கா. ஆயர்வாடிக்கு வரும்போது பார்த்தா கொக்கு வேஷத்துல பறந்து வந்தாலாம். ஏன்னா ஆயர்பாடை அடைந்து யசோதை வேஷம் தெரியுதுன்னா யசோதை வேஷம் தரித்து அந்த இடத்துல வந்தவொடனே தான் யசோதையா மாறி இருக்கா. அவள் அதுக்கு முன்னாடி கொக்கு வேஷத்துல தான் வந்திருக்கா.
அதனால இவள் வந்து பேய் ஆனபடியா இவள்லாம் வந்து பேய்ங்கிறதுனால பேய் பெண்ணேன்னு தானே சொல்றா இல்லையா. அதனால அரக்கர குலத்துல பிறந்தவர் பேய் பெண்ணுங்கிறதுனால பேய் ஆனபடியால் அவளுக்கு பேயாதான் வந்து சாபம் கிடைச்சிருக்கு. அதனால அப்படிப்பட்டவள் ஆசையானபடியா தன் விருப்பத்தை பல வேஷமாக அவளால் மாற்றிக்க முடியும். அதனால அவளாம் என்ன பண்ணுவாளாம், தன்னோட வேஷத்தை தான் இப்படி வேணா மாற்றிப்பாளாம். அதனால இங்கே வந்து அந்த தாயாக யசோதை மாறி மாறின்னு வந்து கொக்காக வந்து இங்கே தாயாக மாறி இங்கே பால் கொடுக்குறாங்கிறது விசேஷமாக அனுபவிக்கிறாருங்க. அதனால போதனை இறந்தாச்சு. போதனை வந்து அப்படி அந்த பாகவதத்தில் போதனை இறந்த விஷயத்தை ரொம்ப விசேஷமாக வர்ணிக்கிறான். அதனால பாகவதத்தை அந்த வரலாறுலாம் பார்க்கும்போது பார்க்கலாம் நீங்கள். அதனால அவள் எப்படி இருந்தா, எவ்வளோ பெருசாக இருந்தா, அவளோட உடம்பெல்லாம் எப்படி இருந்துங்கிறத அவள் வர்ணிக்கிறான். இங்கே போதனைகள்லாம் வந்து சத்தம் கேட்டோன்னே அவளுக்கு சடங்குகள்லாம் செய்தா. போதனை இறந்தாச்சு, சத்தங்கள்லாம் கேட்கறது. திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிறவாள்லாம் பார்த்தா அம்மாலாம் பார்த்து பயந்து ஓடி வரா. என்னடா குழந்தைக்கு யாரோ பால் கொடுக்குற மாதிரி இருக்குது, திடீர்னு பெரிய சத்தம் கேட்கறது. இது மலை அப்படியே வந்து சரிஞ்சு விடுற மாதிரி ஒரு சத்தம், அப்படிப்பட்ட மலையாக மாதிரி இருக்கிறாள் இல்லையா. அதனால என்ன பண்ணுறாலும் அவளுக்கு வந்து சடங்குகள்லாம் இறந்தோடனே சடங்குகள்லாம் பண்ணுவா இல்லையா. அதனால நெருப்பை வச்சு கொளுத்தப்பட்ட இவளுக்கு என்ன அவளை துண்டு துண்டா பண்ணாலாம், துண்டு துண்டா பண்ணி அவளை வந்து கொளுத்துறாளாம். கொளுத்தும் போது உடலில் இருந்து என்ன வருதுன்னு கேட்டால் சந்தன புகை வருதாம். சந்தன புகை, அப்புறம் அகில் புகை, அப்புறம் குங்குலிய புகை என்று பலவிதமான அந்த அவளோட உடம்பை எரிக்கும் போது பலவிதமான புகையில இருக்கக்கூடிய வாசனை எல்லாம் வருதாம். இதுக்கு என்னன்னு கேட்டால் என்ன காரணம்னு கேட்டால் துவத்பூதஸ்தன என்று நாராயணத்தில். அதனால எப்படி நாராயணத்தை பட்டத்தில் அனுபவிக்கும் போது சொல்லலாம். அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்போது துவத்பூதஸ்தன என்று சொல்ல காரணம் என்னன்னு கேட்டால் எம்பெருமானோட திருமேனி சம்பந்தம் பட்டது. ஏன்னா மடியில தூக்கி வச்சுருக்கா இல்லையா. அதனால அந்த மாதிரி எம்பெருமானோட திருமேனி சம்பந்தம் பட்டதாலே இவளோட உடல்ல இப்படி வாசனை எல்லாம் கிடைச்சுதான். அதனால யசோதை தூக்கி வச்சிருந்தால திருமேனி பார்க்கும்போது யசோதைக்கு என்ன பாக்கியம் கிடைச்சுன்னு சொல்லும்போது அது மாதிரி இந்த பூதனை பெருமாளை வந்து தன் மடியில ஏற்றி உட்காத்தி வச்சுன்னு பால் கொடுக்கும்போது பெருமாளோட சம்பந்தம் பட்டத்தினால அந்த வாசனை எல்லாம். அதனால இவளுக்கு இயற்கையில இந்த வாசனை எல்லாம் இல்லை, அந்த பெருமாளோட சம்பந்தம் பட்டத்தினால அந்த வாசனை எல்லாம் வந்ததுன்னு சொல்லி விசேஷமா அனுபவம். அதனால அந்த பாசுரத்தில் சொல்லும்போது புள்ளம் சிலம்பினகான் புள்ளரையன் கோயினில் வெள்ளை வெளிசிங்கன் பேரரவம் கேட்டிலையாய் பிள்ளாய் எழுந்திராய் பேமலே நெஞ்சுண்டு அப்படின்னு சொல்லி அந்த போதனை விருத்தாந்தத்தை சொல்லி ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. அப்படியே படுத்துனுக்கு அந்த குழந்தைகள்லாம் படுத்துனுக்கு, பெண்மணிகள்லாம் படுத்துனுக்கா, தோழிகள்லாம் படுத்துனுக்கா, ஏந்துக்கல. ஏன்னா திடீர்னு சொன்னா எதுக்குடா அந்த கதையெல்லாம் சொல்லான்னு கேட்பா இல்லையா. அதனால அந்த கதையெல்லாம் சொன்னா அவர் அப்படியா கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டது. ஆனா குலசேகர ஆழ்வார் வந்து ராமன் மேல அப்படி பக்தி கொண்டவர். அதனால ராமாவதாரத்தை பார்க்கும்போது அந்த வந்து சீதையை வந்து ராவணன் அழிச்சுன்னு போனான். அந்த மாதிரி அந்த சண்டைகள்லாம் நடக்குதுன்னு தான் வந்து அந்த பாத்திரமாக ஆகி என்ன ராவணனோட சண்டைக்கு யுத்தத்துக்கு போறா. ராமனுக்கு யாருமே இல்லை, கூட யாருமே இல்லை, தான் வந்து சாணம் கூட சண்டைக்கு போறேன்னு கிளம்பிட்டாராம். அதனால அந்த பாத்திரமாக ஆகி அந்த மாதிரி போதனைக்கு வந்து போதனை வந்து கிருஷ்ணன் வந்து கொல்றதுக்கு வந்திருக்காளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டோன்னு திடுக்கிட்டு எழுந்திருப்பாளோங்கிறதுக்கோசம் இந்த கதையை சொன்னாலாம். ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொன்ன காரணம் அந்த கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அப்புறம் வெளியில் இருக்க பெண்கள் உள்ளே இருப்போலை பார்த்து போதனை வரலாற்றை சொன்னவுடன் திடுக்கிட்டு எழுந்திருப்பா என்று எண்ணினோம். எழுந்திருக்கல, இன்னும் படுத்து நிற்குது. குலசேகர ஆழ்வார் பற்றி பார்த்தோம். அதனால தினமும் அவர் வந்து என்ன ராமன் பிறந்த அந்த கதையெல்லாம் சொல்லலாம். அப்படி உள்ளே படுத்திருப்போல் நீயம் போதனையை பற்றி சொன்னோடனே கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமோ என்று கலங்க எழுந்து வருவா என்று பார்த்தோம். நீ வந்து எழுந்திருக்கல, அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதனால அடுத்து சகடாசுர வதத்தை சொல்லலாம். ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட்ல ஏந்துக்கல. இன்னும் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்து வைத்தியர்கள்லாம் மருத்துவர்கள்லாம் பண்ணுவா இல்லையா. பல விதமான ஷார்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோன்னு எழுந்திருப்போம். முதல்ல ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதனையோட வரலாறுலாம் கேட்கல. அப்புறம் அடுத்து சொல்வது விபரீதத்தில் முடிந்து விடும். அதனால சில ஷார்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணா சில பேருக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் ஒத்துக்கும், சில ஷார்ட் ட்ரீட்மெண்ட்லாம் ஒத்துக்காது. அதனால அந்த நிறைய அந்த மாதிரி ஷார்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாளாம். அதனால உன்னை வந்து என்ன சொல்றான்னு கேட்டால் ஒரு சின்ன ஒரு பேய் கதை ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு எண்ணெய் வியாபாரி இருக்கான், தனக்கு செக்கு மரச்செக்கு மாடுகள் எல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கோம். செக்கெல்லாம் பற்றி அந்த காலத்தில் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. செக்கு மாடு வச்சு செக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் ஆட்டுவா. அதனால உடைந்து விட்டது என்று தோட்டத்தில் சென்று புளிய மரத்தில் அந்த கோடாலையால் வெட்ட போகும்போது அந்த புளிய மரத்துலேருந்து திரும்பி அந்த செக்கெல்லாம் பண்ணணும்னா அந்த மரத்தில் பண்ணுவாங்க. அது புளிய மரம் இருக்குமா, அந்த மரத்தில் போயிட்டு அந்த கோடாலையில் வெட்ட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்து பிசாசுன்னு சொல்லுவா இல்லையா. அதனால அந்த காலத்துலாம் சொல்லுவோம் புளிய மரத்தில் இருக்கிற பிசாசுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால அதில் வசிக்கக்கூடிய பேய் ஒன்று இவன் காலில் வந்து விழுந்துதான். நான் வசிக்கிற இடம் இது, இந்த இடத்துல இருக்கிற இந்த வெகுகாலமான வசித்திருக்கு, இந்த மரத்தை வெட்டாதேன்னு. அப்போ தினமும் உனக்கு ஒரு மூட்டை நெல், அது என்ன சொல்லதான், நான் வந்து உனக்கு தினம் ஒரு மூட்டை வந்து நெல் தரேன் என்று ஒப்புக்கொண்டதான்.
அப்புறம் வேறு மரத்தில் செக்கு தயாரித்து எண்ணெய் ஆட்டி வந்தான். அவன் அந்த மரத்தை வெட்டலை, வேறு மரத்தில் போய் செக்கில் அந்த அந்த செக்கு தயாரித்து ஆட்டி வந்தானாம். செக்கில் கட்டப்பட்ட மாட்டின் உடல் நிலை சரியில்லாமல் போனது. அடுத்து மாட்டோட உடல் சரியான போனதால புதுப்பை என்று ஊரில் இருந்து மாடுகளை வாங்கி அதன் மூலமாக எண்ணெய் ஆட்டி வியாபாரம் செய்யணும். அதனால புதுப்பேயை மூலமாக வேற மாடெல்லாம் வேற அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, வேற மாடுகள்லாம் எடுத்துட்டு வந்து வியாபாரம் செஞ்சுன்னு வந்தான். புதுப்பை என்ற ஊரில் இருந்து மாடுகள் வாங்கி சரியாக வேலை செய்யல, அதுவும் சரியில்லை, அதுக்கு சூடு போட்டானாம். அதனால புளிய மரத்தில் வசிக்கும் பேய்க்கு நண்பனாக மற்றொரு புதுப்பை எள்ளு மூட்டையை எடுத்து வரும்போது நண்பனிடம், மனிதர்களுக்கு நீ ஏன் பயப்படுகிறாய், நாளை காலை அவனை கொண்டு விடுகிறேன் என்று சொல்லிச்சாம். அதனால அந்த கதையெல்லாம் சொல்றாங்க. அதனால மறுநாள் இதெல்லாம் ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் சொல்லக்கூடிய கதை அது. மறுநாள் காலையில் பார்த்தா வணிகன் மாடுகளை சூடு போட இரும்பு துண்டை காய்ச்சின்னு எடுத்துன்னு வந்தபோது தனக்கு வேலைக்காரனும் புதுப்பை என்ற ஊரில் வாங்கிய மாட்டை பிடித்து வான்னு சொல்லானா. அதில் புதுசு மாட்டை பிடிச்சிருவான்னு சொல்லும்போது இதை கேட்ட பதுங்கி இருந்த அந்த பேய் என்ன பண்றதா, தனக்கு சூடு போட போகிறான் என்று எண்ணி வியாபாரின் காலில் விழுந்து விட்டது. அதனால மாட்டை பிடிச்சுன்னு வரதுக்கோசரம் சொல்லி அனுப்பும்போது அது என்ன பண்றது, தனக்கு ஏதோ சூடு போட போறான்னு சொல்லிட்டு அந்த பேய் பயந்துட்டு இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறதாம். அதனால உன்னை கொல்ல இங்க பதுங்கி இருந்தேன், இனி நானும் அந்த பேயம் அந்த பேய் என்ன சொல்லுதான், நான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால உன்னை கொல்றதுக்கோசரம் நான் பதுங்கி இருந்தேன், நீ கையில் எடுத்துன்னு சூடு போடுறதுக்கோசரம் எடுத்துன்னு வந்தோடனே பார்த்து பயந்துன்னு கீழே விழுந்துதான். அது நானும் இந்த பேயும் சேர்ந்து 2 மூட்டை உனக்கு இனிமேல் 2 மூட்டை நெல் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று சொல்லுவா இல்லையா. நம்ம ஒன்று நினைக்கிறோம், அப்புறம் நடக்கிறது வேற மாதிரி ஆயிடுது, விபரீதமாக ஆகுது. அதனால இந்த இடத்துல சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பூதனை கதையெல்லாம் சொல்லி அப்புறம் சகடாசுரவாதம்லாம் சொல்லலாம். அதனால பூதனை சம்ஹாரம், சகடாசுரவாதம் 2ம் செய்யலாம். கிருஷ்ணன் கோகுலத்தில் வந்தவுடன் நம்ம நடந்த முதல் சம்பவம். அதனால கம்சனால் அனுப்பப்பட்ட முதல் சம்பவம் அது 2. அதுல தனு என்ற அரசன் என்ன பண்றான், தனது புதல்வனை கம்சனின் ஏவலால் வண்டியாக மாற்ற சகடாசுர வதத்தை பார்த்து முடிச்சு நம்ம போலாம். அதனால தனு என்ற அரசன் என்ன பண்ணான், தன்னோட புதல்வன் அவன் கம்சன்ட்ட வேலை செய்கிற வாழலாம் ஏவலாளர், அவனால் வண்டியாக மாற்றி அப்போ வண்டியை விற்க ஆயர்பாடிக்கு வண்டியெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன வண்டியெல்லாம் பண்ணி விடுவா இல்லையா. அந்த காலத்தில் பார்த்துருக்கோம். அந்த தலையில கூடையெல்லாம் தெருவில் வியாபாரிகள்லாம் எடுத்துன்னு வருவான். அந்த பெரிய விழாக்கள்லாம் நடக்கும். அப்புறம் கோவிலெல்லாம் விசேஷமாக அங்கே ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது, விழாக்கள்லாம் நடக்கும்போது, உற்சவங்கள்லாம் நடக்கும்போது அந்த தலையில் சின்ன சின்ன வண்டியெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்துன்னு வரும். அந்த குழந்தைகள்லாம் பார்த்து வண்டியெல்லாம் வாங்கி இழுத்துன்னு போகும். அதனால அப்படி வண்டியாக மாற்றி வண்டியை விற்க ஆயர்பாடிக்கு அனுப்பினானாம். அப்போ என்ன பண்ணா, அந்த வண்டியை பார்த்து கிருஷ்ணனுக்கு சர்வவியாபி, அவனுக்கு தெரியும் இதில் யார் வரப்போறா, என்ன நடக்க போதும் தெரியும், அவன் சர்வவியாபி. இதை அறிந்தவுடன் அந்த வண்டி வேண்டும் என்று கேட்டதால் அதை வாங்கி கொடுத்து சகடம் இருந்தான். அதனால அப்படி வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்த உடனே அப்படிப்பட்ட வண்டி சக்கரம் இருக்கக்கூடிய சக்கரம் இது சகடம் அது. அதனால யசோதை என்ன பண்றா, குழந்தையை தொட்டில இட்டு அவன் ரட்சணத்திற்காக குழந்தைய என்ன பண்றா, குளிக்கிறதுக்கு போறா. ஆற்றுல குழந்தைகள்லாம் தொட்டில் யாருமே இல்லைன்னு என்ன பண்ணுவா, பெரிய தொட்டிலில் போட்டு குழந்தையெல்லாம் வச்சுட்டு அதுக்கு கீழே விழாமல் இருக்கிறதுக்கோசரம் சைடில் ஏதாவது சப்போர்ட் கொடுத்துன்னு போவா இல்லையா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம். அதனால யசோதை என்ன பண்ணுறான், தொட்டிலில் கிருஷ்ணனை விட்டுட்டு அவனோட ரட்சணத்திற்காக அந்த சகடத்தை வச்சுட்டு போனாலும். அப்படி வெளியில் அந்த சகடத்தை அந்த வாயின் சகடம் இருக்கு இல்லையா, அந்த வண்டியை சப்போர்ட்டாக வச்சுட்டு போகிறான். அவன் தூங்கும் சமயம் அந்த குழந்தையை அழிக்க எண்ணினான். அதனால சகடாதரன் பார்த்துருங்க, சகடனா வந்திருக்கான் இல்லையா, அந்த என்ன பர்டிகுலர் அந்த இதுவாக இருக்கோ அந்த சகடத்தில் அவன் இருக்கான், அந்த அசுரன் இருக்கானா. அவன் பார்த்தா இங்கே யாரும் இல்லை, யசோதை இல்லை, வெளியில் போயிட்டா, அந்த வீட்டில் யாரும் இல்லை, இந்த குழந்தை தனியாக படுத்துட்டு இருக்கு. அதனால அந்த குழந்தைய அழிக்கணும்னு சொல்லி அந்த ராட்சசன் என்ன பண்ணா, அழிக்க சகடாதரன் எண்ணினானாம். என்னன்னே தெரியும், கிருஷ்ணனுக்கு தெரியும் இல்லை, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால கண்ணன் தூங்கி எழுவது போல் பாவனை செய்து பாலுக்காக அழுதானாம். அதனால அப்படி கண்ணன் என்ன இதெல்லாம் போதனை சம்ஹாரத்தும் போது கண்ணை மூடினா எதுக்கு மூடினாங்கிறதுக்கு பார்த்தோம். அதனால இங்க இவனை சகடாசுரனை வதம் பண்ணோன்னா ஏதாவது ஒரு காரியம் பண்ணும் இல்லையா. அதனால அவன் என்ன பண்றான், கண்ணன் தூங்கி எழுவது போல் அவனோட பாவனை எல்லாம் தூங்கி எழுந்தின மாதிரி அங்க தூங்குற மாதிரி இங்க தூங்கி எழுந்தினோடனே பசிக்கும் இல்லையா, பசிச்ச உடனே பாலுக்கெல்லாம் குழந்தைகள்லாம் அழும். அதனால அழுதுதான். அந்த குழந்தைகளை அழும்போது என்ன பண்ணோம், கால் கைகள்லாம் உதச்சிக்கும். குழந்தைகள்லாம் தூங்கும்போது அழும்போது பாலுக்கு அழும்போது ஏதாவது அழுக வந்தா கூட கால் கையெல்லாம் உதச்சிக்கும். அப்போ அப்படி வரும்போது இவனோட திருவடி பட்டு சகடம் உடைந்தது. அப்ப அந்த சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கா இல்லையா அந்த வண்டி, அதனால இவனோட கால் எப்படிப்பட்ட காலு, சின்ன பிஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய காலு, அது பட்டு சகடம் உடைந்தான். அப்படிப்பட்ட என்ன பெருமாளோட திருவடி சம்பந்தம் பட்டு அங்க ஸ்பரிசம் பட்டு அவளுக்கு மோஷம் கிடைச்சது. இங்க பெருமாளோட திருவடி சம்பந்தம் இவனுக்கு கிடைச்சது இந்த சகடாசுரனுக்கு. பெருமாளோட சிரசுல அவனோட அந்த சகடாசுரனை வதம் பண்ணும்போது பெருமாளோட திருவடி சம்பந்தம் கிடைச்சதாமங்க. அதனால சகடம் உடைந்தது. அதனால அப்படிப்பட்ட அசுரன் இவாளுக்கெல்லாம்
அசுரனா ஆறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவளுக்குலாம் ஒரு சாபம். அந்த சாப விமோசனம் யார் மூலமாக கிடைக்குதுன்னு பகவானோட ஸ்பரிசத்தினாலோ பகவானோட அனுகிரகத்தினாலோ இங்கே பார்த்தா பெருமாளோட திருவடி சம்பந்தம் பட்டத்தினாலும் அங்கே வந்து அசுரன் அழிந்து போனான். அதனால ஆண்டாள் என்ன பண்றாள், கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அங்கே வந்து பார்த்தா உடனே அங்கே வந்து பார்த்தோன்னே யசோதை பார்க்குறா, குளிச்சுட்டு வர. அங்கே பார்த்தா அங்கே பிஞ்சு போன கண்ணனுக்கு என்ன நேரமோ, ஏன்னா சகடெல்லாம் உடஞ்சி கிடக்கு. அங்கே இருக்கிற வண்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தாலே சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு போனோமே, அந்த தொட்டில பார்த்தா சகடெல்லாம் உடஞ்சி கிடக்கு. ஏதாவது ஆயிருக்குமோ, கிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாளாம். என்ன நேரமோ என்று பயந்து திருவடியை பிடிச்சு ஒத்தரம் கொடுக்குறாளாம். அப்படி திருவடியை கிருஷ்ணனோட காலை பிடிச்சு திருவடியை பிடிச்சு ஒத்தரம் கொடுத்தாளாம். அதனால யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். யசோதைக்கு நிறைய பாக்கியங்கள்லாம் கிடைச்சிருக்கு. மடியில உட்காந்து அவன் கிருஷ்ணனோட நிறைய அந்த கிருஷ்ணாவதாரத்தை பின்னாடி மாயங்கள்லாம் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ஏன்னா இப்போ அங்கே போனோன்னு திரும்பி அந்த மாயத்துக்கு போயிடுவோம், நம்ம மாயத்துக்குள்ள மாட்டிடுவோம், அது மேலே கதையை பார்க்கலாம். அதனால அப்படி யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் யசோதைக்கு கிடைச்சிது. அதனால வண்டி உடஞ்ச உடனே தூள் எதுவும் இல்லையாம். வண்டி உடஞ்சி போச்சு, வண்டியை காண தூள்லாம் எதுவும் இல்லை, அப்படி உடஞ்சிருக்குது. அதனால எம்பெருமான் சுத்த சத்துவமான திருமேனில் இவன் புகுந்து விட்டான். அவனுக்கு வந்து அடுத்து அவனுக்கு பெருமாள் திருவடி சம்பந்தம் கிடைச்ச உடனே பெருமாளோட திருமேனிக்குள்ளே அவன் புகுந்து விட்டானாம். அதனால சாயுஜ்யம் பெற்று விட்டான் என்று சொல்வாளாம் அங்கே விசேஷமாக. அதனால ரஜோகுணம் இல்லை என்றால் நாராயண பட்டத்தில் சொல்லும்போது ரஜோகுணமே கிடையாது. அங்கே அனுபவம் அந்த நடந்த கால்கள் வந்தவோ என்று ஆழ்வார்கள் வருந்தினார். அப்படிப்பட்ட அவனை நடந்த கால்கள்லாம் அவனை பெருமாளோட திருவடி பட்டது இல்லையா, சகடாசுரமா கால்லாம் வந்து போயிருக்குமே ஆழ்வார்கள்லாம். அதனால் நம்மாழ்வார் சொல்லும்போது அந்த வாமனாவதாரத்தில் பெருமாள் திருவடி அந்த மூவுலகம் அளக்கும் போது அந்த காலில் ஏதாவது பட்டு பெருமாளுக்கு ஏதாவது நேர்ந்துடுமோன்னு ஆழ்வார் அனுபவம் பண்ண மாதிரி இங்கே நடந்த கால்கள் நந்தவோ என்று ஆழ்வார்கள் வருந்தினாராம். அதனால் சகடத்தை உதைத்தால் நோவு ஏற்படுமோ என்று யசோதை வருந்தினாராம். யசோதை வருந்தது காரணம்னு கேட்டால் இந்த சகடாசுரன் வதனம் பண்ணியிருக்கான். இந்த சின்ன பிஞ்சு குழந்தையோட காலுக்கு அந்த சகடத்தில் பட்டு காலுக்கு ஏதாவது நோவு ஏற்பட்டிருக்குமோ, ஏதாவது தீங்கு ஏற்பட்டிருக்குமோ என்று காலை பிடிச்சிட்டு அவனுக்கு அந்த குழந்தைக்கு காலில் ஒத்தடம் கொடுத்தாலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பண்ணுவாள் யசோதை. அதனால 2 ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா. அதனால் 2 அந்த கிருஷ்ணாவதார கதையில அந்த பேய்பிள்ளாயை பற்றி அந்த பேச்சியை பற்றி சொன்னான். அடுத்து பார்த்தா சகடாசுரவதம் சொன்னான். இதெல்லாம் கேட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணி கிருஷ்ணனுக்கு ஏதாவது தீங்கு நேரமோன்னு ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து நீங்களா இருந்திருப்பேங்கிறதுக்கு இந்த கதையை சொன்னாலாம். அதனால புள்ளம் சிலம் பெனகான் புள்ளரையன் கோயினில் வெள்ளை வெளிசெங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தராய் பேமுலே நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அடுத்து வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை பார்க்கடல். வெள்ளத்தரவில்னா அந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்ட ஜெகத் ரட்சகன். அவன் பார்க்கடல்ல படுத்துருக்கான், அவன் தான் ஜெகத் ரட்சகன். அவன் வந்து வித்தினைன்னா விதை. வித்துங்கிறது என்னன்னா விதைகளை வந்து நாற்றங்கால விதைத்து பிறகு எடுத்து வயல் நடுவார்கள். அதனால வெள்ளத்திரவில் துயிலமர்ந்த வித்தினை, அந்த பார்க்கடல்ல படுத்துருக்கிற அந்த விதையாகிற அந்த ஜெகத் ரட்சகன் வித்தை என்ன பண்ணுவான், வயல்லாம் அந்த காலத்துல வயல்லாம் பார்த்துருக்கோம். நாத்தெல்லாம் நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், விதையெல்லாம் வந்து நாத்தங்கால நெல்லெல்லாம் அப்படி நாத்தங்கால் விதையெல்லாம் விதைச்சிட்டு வருவான். அது சின்ன சின்னதாக பயிராக முளைச்சிருக்கும். பயிராக முளைச்சோடனே ஒரு இத்தனை நாள் கணக்கு இருக்கும், 30 நாள் 20 நாள் கணக்கு இருக்கும். அதை பிடுங்கி வேற வயலில் வந்து தள்ளி நாற்றங்கால்லாம் இருக்கிற அந்த பயிரெல்லாம் பிடுங்கி வேற இடத்துல பிடுங்கி எடுத்து வயலில் நடுவார் இல்லையா, அதனால் நடவு நடுறதுன்னு சொல்லுவோம். அதான் அந்த சீல்லாம் பார்க்கணும். அந்த காலத்தில் வந்து நாத்தங்காலில் பிடுங்கி அந்த நடவு நடும்போது அவள்லாம் ஒரு பாட்டெல்லாம் பாடுவா. பாட்டு பாடிண்டே நடவுலாம் நடுவா. அந்த வயலில் வந்து அப்படி அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வயலெல்லாம் அனுபவிக்கும் போது. அது நிறைய பழைய சினிமாக்கெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, பழைய சினிமாக்கெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால அப்படி அந்த விதைகள்லாம் வந்து நாற்றங்காலில் விதைத்து பிறகு எடுத்து வயலில் நடுவார்களாம். அதுபோல் விதையான பகவானை நாற்றங்காலில் ஆகிறபடியால் பார்க்கடல் இருக்கக்கூடிய அதில் விளைத்து அதிலிருந்து சம்சாரம் என்கிற வயலில் அவதாரம் எடுப்பது. என்ன பெருமாள் வந்து பல அவதாரங்கள்லாம் எடுத்தான், அதுதான் சொல்றாரு. அதனால இதுவரையில் வந்து பிறந்த பிறப்பு போதாது என்று மறுபடியும் அதில் படுவதற்காக அவதிப்படுவதற்காக க்ஷீராப்தி என்கிற நாற்றங்காலில் கண்ணனாகவும் கல்கியாகவும் என்னும் கார்வண்ணனே என்று ஆழ்வார்கள் அந்த அனுபவம். அதனால என்ன அவதாரம் எடுத்துருக்கானே. அதனால வித்தினைங்கிறதுக்கு விதைகள்லாம் நாற்றங்காலில் விதைத்து பிறகு எடுத்து வயலில் நடுவது வழக்கம். அதனால அது போல விதையான பகவான் நாற்றங்காலாகிய வித்தைத்தான் என்ன பண்றான்னா அதிலிருந்து சம்சாரமாகிய வயலில் அவதாரம் எடுப்பது. சம்சாரங்கிற அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும், ராமாவதாரம் இருக்கட்டும், அப்படி பல அவதாரங்களாம் எடுக்கிறான். அவதாரம் எடுப்பது இதிலிருந்து பிறந்த பிறப்பு போதாது என்று எண்ணி மறுபடியும் அவதி பெறுவதற்காக நிறைய அவதியெல்லாம் படுறாள். அவதாரங்கள்லாம் எடுத்து பல அவதாரங்கள்லாம் எடுத்து அவதியெல்லாம் படுறான். க்ஷீராப்தி என்கிற நாற்றங்காலில் அடியிட்டானாம். அதனால அங்கே க்ஷீராப்தியில போய் படுத்துருக்கான்.
கண்ணனாம் கல்கியாம் என்னும் கார்வண்ணனே என்று ஆழ்வார்கள் அனுபவம். அதனால எம்பெருமான் பார்த்தா, பெருமாள் பார்த்தா மத்ய கூர்மம் என்று பல அவதாரங்கள் எடுத்தான். அதனால அந்த அவதாரங்கள் 10 அவதாரங்கள் தான் நம்ம நினைச்சுக்கிறோம். பெருமாளோட அவதாரங்கள்லாம் 10 அவதாரம் மாத்திரம் இல்ல, பலவிதமான நிலவரம்பில் பலபிறப்பா என்று ஆழ்வார் நிலவரம் பல பிறப்பா பிறந்தா. இது 10 அவதாரம் தான் நம்ம தெரிஞ்சு சொல்றோம். அதனால பாகவதத்தில் பார்க்கும்போதும் பார்த்தா, நாராயணத்தில் பார்க்கும்போது அந்த அவதாரங்களை 10 அவதாரம் கிடையாது, மேற்கொண்டு நிறைய 22, 23, 24 அவதாரங்களை சொல்லிட்டே போறேன். அது மாத்திரம் இல்லாம இன்னும் பலபிறப்பும், அதையும் தாண்டி நிறைய அவதாரங்களாம் இருக்காம். அதனால இப்படி பலபிறப்பும் பிறந்து இன்னும் பிறக்க வேண்டும், இன்னும் பிறக்கணும், பார்க்கடல்ல அடைந்தானாம். அப்படி விசேஷமாக அனுபவம் இந்த புள்ளம் சிலம்பினகான் புள்ளரையன் கோயினில் வெள்ளை வெளிசெங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயலமர்ந்த வித்தினை உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம். அவள்லாம் முனிவர்களும் யோகிகளும் என்ன பண்றா, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெதுவா எழுந்திருப்பாளாம். அவள் காலங்காலத்தால் எழுந்தினோன்னு எப்படி இருக்கணும்னு கேட்டா, காலம்பரை எழுந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கா. அதனால உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து காலங்காலத்தால் எழுந்துட்டு, நம்ம காலங்காலத்தால் எழுந்தோன்னு கண்ணை முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும், தடவிடாம வேலையெல்லாம் செய்யக்கூடாது. காலையில் எழுந்திருக்கும் போது ஹரிநாமஸ்மரணம் பண்ணும். ஹரி 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 ஹரின்னு சொல்லுவோம். வெளியில செல்லும் போது கேசவனே கேசவா கேசவான், வெளியில காலம்பரை வெளியில எங்கேயாவது ஒரு வேலையா போகும்போது ஆற்றுலேருந்து அடி எடுத்து வெளியில வைக்கும்போது கேசவனை, வெளியில செல்லும்போது கேசவனையும், அப்புறம் சாப்பிடும்போது கோவிந்தனம் கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு நம்ம சாப்பிடும்போது கோவிந்தன், தூங்கும்போது மாதவனைன்னா அப்படியே மாதவன் அப்படியே மனசுல நினைச்சிட்டு அவனை கட்டிப்பிடிச்சு நம்ம படுத்துக்கணுமா. மாதவன் அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் பார்த்தோம் இல்லையா. அதனால மாதவனையும் நினைக்க வேண்டும். தூங்கும் பொழுது எப்பொழுதும் தூங்கி எழும்போது ஹரி ஹரி ஹரின்னு சப்தத்தோடு எழுந்திருக்கணும். அதனால இந்த இடத்துல கேட்கிறாளாம், உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும், அப்படிப்பட்ட முனிவர்களாம் யோகிகள்லாம் என்ன பண்றா, காலங்காலத்தால் எழுந்துக்கிறா. அந்த காலங்காலத்தால மார்கழி மாசத்துல இருந்து அவள்லாம் போவாளாம். போகும்போது என்ன பண்ணுவா, ஹரி 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 சப்தத்தோடு எழுந்திருப்பாளாம். அந்த சப்தம் கேட்கலையா, உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவா என்று உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவா சொல்லி எழுப்புறாளாம் இந்த பாசுரத்துல. இதோட சுவாபதேசத்தை பார்த்து இந்த பாசுரத்தை முடிச்சிடலாம். இதோட அடுத்த பாசுரத்துக்கு போகிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதோட உட்பொருள் என்னன்னு கேட்டா, இந்த பாசுரத்துல ஹம்சாவதாரம் எடுத்த எம்பெருமானையும் இவர் அனுகிரகம் பெற்ற ஆச்சாரர்கள கிருபையினால் பிரணவத்தின் அர்த்தத்தையும் உபதேசம் பெற்று என்ன பண்றா, இந்த பாசுரத்துல ஹம்சாவதாரம் எடுத்த எம்பெருமான். அதனால இவன் அனுகிரகம் பெற்ற ஆச்சாரியர்கள், அவளோட அனுகிரகம் பெற்ற ஆச்சாரியர்கள் கிருபையினால பிரணவத்தின் அர்த்தத்தை உபதேசம் பெற்று அதன் அறிவால் அகங்காரங்கள் ஒழிய வேண்டும் என்று சொல்கிறாளாம் இந்த பாசுரத்திலே. சம்சாரம் என்கிற இவ்வுலகத்தில் வைராக்கியம் பெற்று அதோடு கூடிய ஆச்சாரர்களை மனதில் தியானித்து, அதனால சம்சாரங்கிற இந்த உலகத்துல நம்ம என்ன சம்சார கடலை மூழ்கி இருக்கோம் இல்லையா, திருப்பார் கடலை மூழ்கி பெருமாள் இருக்கிற மாதிரி நம்ம சம்சாரம் உலகத்துல அதுலேருந்து நம்ம வைராக்கியம் என்று பெற்று அதோடு கூட இருக்கக்கூடிய ஆச்சாரர்களை மனசுல தியானம் பண்ணணும். அதனால எம்பெருமானும் சென்று தன்னுடைய கட்டங்களை போக்கடித்து நற்கதியை தர வேண்டும் என்று கேட்பதாகவும் இந்த பாசுரத்தில் அதனால கேட்கிறாளாம், நற்கதியை கேட்பதாகவும். அதனால் அவன் உள்ளம் குளிர்ந்து பலனை அளிக்கிறான் என்று விசேஷமாக காட்டப்படுகிற இந்த பாசுரத்திலே உட்பொருளாக புல் என்று ஹம்சாவதாரத்தையும் எடுத்த எம்பெருமான் அவன் பிரம்மா முதற்கொண்டு நம் அனைவருக்கும் வேதார்த்தங்களை உபதேசித்தான். அதனால பெருமாள் உபதேசித்தான். அதனால அவன் அருள் பெற்ற ஆச்சாரர்களும் புல் என்று சொல்வதற்கு அவள் கம்பேரிசன் ஆச்சாரர்களும் அந்த மாதிரி வேதார்த்தமான அர்த்தங்கள்லாம் நமக்கு நிறைய உபதேசம் எல்லாம் பண்றாங்க ஆச்சாரர்கள்லாம். அதனால அவாளையும் இந்த கம்பேரிசன்ல புல்லம் சிலம்பினகான் சொல்றதுக்கு காரணம். அதனால இந்த பாசுரத்தை இதோட முடிச்சு புல்லம் சிலம்பினகான் புள்ளரையன் கோயினில் வெள்ளை வெளிசெங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்திரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் சதமகமணி நீலா சாருகல்காரகஸ்தாத்தனபர நமிதாங்கி சாந்திரவாசல சிந்துகோ அழகவனீதாபி சக்பிரா கிருஷ்ணநாதா விலசது சித்திகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 தப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லை வளநாடு வாழியே வன் புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.